கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தர் என்றென்றைக்கு மகிமைப்படுவாராக. அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16:18 நாம் வாசிக்கலாம். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அந்த கல் என்பதுதான் மகிமையின் கர்த்தர். அவர் மகிமையின் கர்த்தர் என்பது தேவனுடைய குமாரன். தேவனுடைய ராஜ்யத்தை அவர் கட்டுகிறார். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, எல்லா விதமான வளங்களையும் கொடுப்பது கர்த்தருடைய மகிமை. ஆமென் சொல்லாமா? மகிமையின் கர்த்தர். உன் கண்கள் ராஜாவை மகிமை புரிந்தினவராய் காணும், நீங்கள் தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அன்பானவர்களே, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மகிமையின் கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னாவே போதும், உங்களுடைய வாழ்க்கை மகிமையாய் மாறிவிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் கர்த்தருடைய மகிமையை கூர்ந்து கவனிக்கிறோமோ, உற்று நோக்கி பார்க்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அது அபிஷேகம் நிறைந்ததாக இருக்கும். இதைத்தான் தேவன் தம்முடைய சபைக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். நீ காண்கிறவைகளை ஒரு புஸ்தகத்தில் எழுதி 7 சபைகளுக்கு அனுப்பு என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். சபையில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய மகிமையை கண்டவர்கள். ஆமெனா? யாரெல்லாம் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமையை நோக்கி பார்த்தார்களோ அவருடைய வாழ்க்கையில் குறைவு கிடையாது. ஆமென். ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் குடும்பங்களில் சமாதானமும் இரக்கமும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். அப்போது கர்த்தருடைய மகிமையை யாரெல்லாம் நோக்கி பார்த்தார்களோ அவங்க அத்தனை பேருடைய வாழ்க்கையிலுமே இயேசு ராஜாவுடைய அந்த மகிமையின் சுபாவம் நமக்குள்ளே வர வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பலமுறை நம்ம இதை சத்தியத்தை தியானம் செய்து விட்டோம். எப்படி அப்படின்னா, மனுஷன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னாக்கா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மீறுதல், அக்கிரமம், சாபம் என்பவையில் மனுஷன் மாட்டிக்கொண்டான். ஆக நமது கர்த்தர், நமது தேவன் நம்மேல் இரக்கம் வைத்து இந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாய் தம்முடைய குமாரனை, மகிமையின் கர்த்தரை, மகிமையின் ராஜாவை, மகிமையுள்ள கர்த்தர் அங்கே உங்களுக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். அவர் அவ்வளவு பெரிய மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக இந்த மகிமையின் கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களே ஆனால், மகிமையின் கர்த்தர் இன்றைக்கு அவர் மகிமை அடைந்தவராய் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமையினால தான் நாம் எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லாமா? அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு மகிமை ஏற்படும். ஆக மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா, ஒவ்வொருத்தரும் நான் ராஜா அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உண்மையா இல்லையா? ஒவ்வொருத்தரும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? நான் ராஜா. நல்லா புரிஞ்சுங்க, யாரு? நான் ராஜா. நான் யாரெல்லாம் இந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மகிமை உண்டாகும். ஆமென். இப்போ சபையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜா. ஆமெனா? எல்லாம் புரிஞ்சு போச்சா? இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, அந்த மகிமையின் கர்த்தரை உற்று நோக்க வேண்டும், நோக்கி பார்க்க வேண்டும். இந்த நோக்கி பார்ப்பது என்பது நம்முடைய உணர்வில், நம்முடைய ஆத்துமாவில் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் என்பதையும் நான் பார்த்தோம். ஏன் ஆண்டவர் 7 சபைகளுக்கு எழுத சொல்லுகிறார்? சபை தேவனுடையது. தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் சபையை கர்த்தராகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்தார். இந்த சபைக்கு தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தலையாக வைத்திருக்கிறார். அவர்தான் சபைக்கு தலையாக இருக்கிறார். அதனால் கர்த்தர் என்ன பண்ணார்னா, நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கக்கூடிய எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகே என்னும் 7 சபைகளுக்கு நீ எழுது என்று கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா, இந்த 7 சபைகளுக்கும் அனுப்பினார். சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே பார்த்துக்கினே போகலாம். என்ன, தேவனுடைய வசனங்களை கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா கொஞ்சம் டீப்பாக போகலாம். சரி, அப்போஸ்தலர் காலத்தில் இந்த 7 சபை தான் இருந்துச்சா? நல்லா கவனிக்கணும். இதில் நிறைய கேள்விகள் வரணும். அப்போஸ்தலர் காலத்தில் இந்த 7 சபை மட்டும் தான் இருந்துச்சா?
சரி, ஏன் ஆண்டவர் இந்த 7 சபைக்கு மாத்திரம் கர்த்தருடைய மகிமையை அனுப்ப சொல்லுகிறார் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். எல்லாவற்றையும் தேவன் தான் சிருஷ்டித்தார். அந்தந்த பட்டணங்கள் இருக்குது இல்லையா, 7 சபை, 7 பட்டணங்கள். அந்த 7 பட்டணங்களும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை பிரதிபலிக்கிற பட்டணங்களாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை பிரதிபலிக்கிற பட்டணங்கள். ஆனால் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை காணாமல் ஒவ்வொரு மனுஷனும் மனுஷிக ஆவியில தன்னுடைய மகிமையை பார்த்து தான் பெருமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். டிஃபரெண்ட் புரியுதா? இந்த 7 பட்டணங்களும் பார்த்தீங்கன்னா, நமது கர்த்தருடைய மகிமை, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு ராஜாவுடைய அந்த மகிமையின் அந்த சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக அந்த பட்டணங்கள் இருக்கும். அதனால் தான் இந்த 7 பட்டணத்துக்கு எழுது. ஆக இந்த 7 பட்டணம் என்பது அது ஒரு பரிபூரணம், பூரணமாக்கப்பட்ட சபை. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்குள்ளும் கர்த்தருடைய திவ்ய சுபாவத்துக்கு இவர்கள் பங்குள்ளவர்களாக வர வேண்டும் என்று சொல்லி அந்த பட்டணங்களுக்கு கர்த்தர் இந்த மகிமையை வெளிப்படுத்துகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? இப்போ உதாரணத்துக்கு நல்லா கவனிங்களேன். இப்போ நம்ம போன வாரம் போன ஆராதனையில் எபேசு சபையை பார்த்தோம். என்ன சபையை பார்த்தோம்? எபேசு சபையை பார்த்தோம். எபேசு சபையில் இருக்கக்கூடிய ஒரு குறை என்ன குறை பார்த்தோம்? அன்பில் குறைபட்டு போயிட்டாங்க. ஆமேனா? சரி, இந்த 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 பட்டணம் என்ன பண்ணிச்சு? அன்பில் குறைந்து போய்விட்டது. ஏனென்றால் அந்த சபையில் தேவனுடைய அந்த பரிபூர்ண ஞானம் இருந்துச்சு, நல்ல அறிவு இருந்துச்சு, நல்ல பொருளாதாரம் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை மத ரீதியாக கொண்டு போனாங்க. மனுஷனை அன்பு கூற சொன்னார் தேவன். நல்லா கவனிக்கணும், மனுஷனை தேவன் அன்பு கூற சொன்னார். ஆனால் இவர்களோ என்ன பண்ணாங்கன்னா மனுஷிக ஆவியில் தங்களை பெருமைப்படுத்தி கொண்டு வாழ்ந்தார்கள். அப்போ இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுனாக்கா, தேவ அன்பு அவங்களுக்கு இல்லாமல் போயிருச்சு. புரிஞ்சு போச்சா? ஏன் எபேசு சபை எபேசுக்குள்ள அன்பு இருந்துச்சு, அது மனுஷிக அன்பாக இருந்தது. அது தேவனுக்குள்ள கர்த்தருக்குள்ள தேவ அன்பாக மாற வேண்டும். அதை தான் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படி சொல்லிட்டு, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். நல்லா மறுபடியும் சொல்கிறேன், இயேசு ராஜாவை அப்போஸ்தலனாகிய பவுல் மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். அந்த மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, அவருடைய ஆத்துமாவில், அவருடைய உயிரில் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ, அவர்கள் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக அவரை போல மாறிடுவாங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? தேவாதி தேவன், வானாதி வானம் கொள்ளாத இயேசு ராஜாவை போல மாறுறது தான் நோக்கி பார்ப்பது, அவரை கூர்ந்து கவனிப்பது. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கூர்ந்து கவனிப்பது என்றால் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்துக்கு பங்காக மாறுவது. இன்னைக்கு நம்ம சிமிர்னா சபையை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் புரிஞ்சுக்குங்க. இந்த 7 பட்டணங்களும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய பட்டணங்களாக இருக்கும். ஆனால் நமது கர்த்தராகிய மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? மனுஷீகத்தில் இதை ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ எபேசு சபையில் மனுஷீக அன்புல என்ன பண்ணாங்க? ஒருத்தர் மேலே ஒருத்தர் சண்டை போட்டுக்கின்னு நான் தான் பெரிய ஆளுன்னு பார்த்துக்கன்னு சொல்லிட்டு பில்லி சூனியெல்லாம் பண்ணிக்கின்னு அவங்க ரசிக்கப்பட்டப்ப அந்த சூனிய புஸ்தகத்தெல்லாம் எரிச்சு அவங்க எல்லாம் ரசிக்கப்பட்டு ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வந்தார்கள். ஏன் அப்படின்னா அவர்கள் தேவனுடைய அன்பை பரிபூர்ணமாய் உணர்ந்தார்கள். இப்போ நல்லா கவனிங்க. இப்போது இந்த காட்சி உங்கள் கண்ணு முன்னாடி வரணும். இயேசு ராஜாவை இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்பி பார்க்கிறார். என்ன திரும்பி பார்க்குறாரு? முதல்ல நான் அல்ஃபாவும் ஒமேகாவும் இருக்கிறேன். அல்ஃபா ஒமேகா அப்படின்னா என்னது? நான் தேவனுடைய வார்த்தையானவர். ஆமேனா? அடுத்து என்ன சொல்கிறேன்? முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. முந்தினவரும் பிந்தினவரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர், அதரிசனமான தேவனுடைய
தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு அப்படின்றார். அப்போ அவர் தான் என்ன பண்றாருனாக்கா, முந்தினவர் பிந்தினவர் என்றால் அவர்தான் ஜீவனின் அதிபதியாய் இருக்கிறவர். அவர் யார்? அவரு நல்ல இந்த மகிமை தான் திவ்ய சுபாவம். இயேசுராஜாவுடைய திவ்ய சுபாவம் என்ன அப்படின்னா, அவரை பார்க்கும்போது நாம் அதில் இருந்து என்ன பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து நீ காண்கிறத ஒரு புஸ்தகத்தில் எழுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருதயத்தில் தரித்துக்கொள். என் மகிமையை பார்க்குற அத்தனை பேரும் என்னுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்காக அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் என்னை தரித்து கொள்ள வேண்டும். அதுதான் ஜீவன். இப்போ அப்போஸ்தலன் பேதுரு இந்த காரியத்தை சொல்லும்போது எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 2 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் இயேசு ராஜாவுடைய இந்த திவ்ய சுபாவத்துக்கு நம்ம பங்கு அப்படின்றாரு. 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் தொடர்ந்து வாசிமா. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. இந்த அறிகிற அறிவு தான் நோக்கி பார்ப்பது. நல்லா கவனிங்க. அறிகிற அறிவு தான் ஆராய்ந்து பார்ப்பது, நோக்கி பார்ப்பது. நம்முடைய இருதயத்தில், நம்முடைய ஜீவனில் அவருடைய வார்த்தையை தியானிப்பது. இதுதான் அவரை அறிகிற அறிவு. அவரை நோக்கி பார்ப்பது, அவரை கூர்ந்து கவனிப்பது. தொடர்ந்து வாசி. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து. திவ்ய அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்த, கலங்கமில்லாத, கபடமில்லாத அந்த அவருடைய திவ்ய வல்லமை. நல்லா கவனிங்க. இயேசு ராஜாவை நோக்கி பார்க்கும்போது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய திவ்ய வல்லமையும் நமக்குள்ளே வந்து, அந்த திவ்ய வல்லமை நமக்குள்ளே வந்து 4 வசனம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு, அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்ம என்ன ஆகிறோம்? எல்லாம் கவனி. யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவில் அப்படியே நோக்கி பார்ப்பது என்பது அவரை ஆராய்ந்து பார்ப்பது. அவர் நம்முடைய இருதயத்தை தரித்து கொள்ளும் போது அவருடைய திவ்ய சுபாவம் அப்படியே நமக்குள்ளே வருகிறது. இப்போ 7 சபையினுடைய தூதர்களை, 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தேவ ஊழியர்கள் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால, தேவ வசனத்தினுடைய பலத்தினால, பரிசுத்த ஆவியானவருடைய திவ்ய வல்லமை என்பது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில் வேதத்தை நன்கு ஆராய்ந்து வேத வசனத்தினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு இயேசு ராஜாவுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்காக மாறணும். ஆமென் சொல்லாமா? அவரை கண்ட அந்த காட்சி என்பது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திவ்ய சுபாவம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்துட்டோம், அல்ஃபா ஒமேகா என்ன? அவர் தான் தேவனுடைய வார்த்தை. முந்தினவரும் பிந்தினவரும் அப்படின்னா என்ன? அவர் தான் ஜீவனின் அதிபதி. அடுத்தது, நீ காண்கிறத ஒரு புஸ்தகத்தில் எழுது அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் இருதயத்தில் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். 7 சபை. இப்போ அவர் திரும்பி பார்த்தபோது 7 பொன் குத்து விளக்குகளையும், எதை பார்க்குறாரு? 7 பொன் குத்து விளக்குகள். இந்த 7 பொன் குத்து விளக்கு என்பது 7 என்பது பூரணமாக்கப்பட்ட தேவனுடைய சபை. அப்போ இந்த பூரணமாக்கப்பட்ட தேவன், இது இப்போ சபை யாருடைய வீடு? தேவனுடைய வீடு, ஜப வீடு. சபையில் இருக்கிற எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நல்லா கவனிக்கணும். அப்போ 7 பொன் குத்து விளக்குகள் என்பது பூரணமாக்கப்பட்ட திருச்சபை. இந்த சபையை குறித்த வெளிச்சம் நமக்கு வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, குத்து விளக்குல மத்தியில் அவர் இருக்கிறார்னா அவர் தான் சபைக்கு தலையானவர். இதெல்லாம் சுபாவம். இந்த மகிமையை நோக்கி பார்க்கணும். இயேசு ராஜா தான் நமக்கு எல்லாம். அவருடைய மகிமையினால தான் மனுக்குலம் செழிப்பாக இருக்கிறது. ஆமென் சொல்லாமா? எல்லா நன்மைகளும் அனுபவிப்பது கர்த்தருடைய மகிமையை. அடுத்தது, அவர் நிலையங்கி தரித்திருக்கிறார். நிலையங்கி தரித்திருக்கிறார் என்று அவர்தான் பிரதான ஆசாரியர். பார்த்தோமா இல்லையா? இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். அப்போ தான் கர்த்தருடைய மகிமை உற்று பார்த்து அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்காக முடியும். இதெல்லாம் அவருடைய சுபாவம், அவருடைய திவ்ய சுபாவம். அடுத்தது, மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிறார் என்பது என்ன அர்த்தம்? ஜெயங்கொண்ட சர்வ வல்லமையுள்ள ராஜா என்று அர்த்தம். மார்பருகே பிரீஸ்ட் என்று சொன்னால் அல்மைட்டி காட், எல் ஷடாய்
என்பது இந்த மார்பு. எப்படி ஒரு தாயானவள் தாம் பெத்த பிள்ளைங்களுக்கு ஒரு மார்பில் அணைத்து பால் கொடுப்பாலோ, அதே போல நமது சர்வ வல்லமையுள்ள இயேசு ராஜா உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தம்முடைய மார்பில் சுமந்து கொண்டு தம் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவர் ஜெயங்கொண்டிருக்கிறார். அவர் நீதியாய் வெற்றி சிறந்திருக்கிறார் என்பதுதான் மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்தோம். இதெல்லாம் அவருடைய திவ்ய சுபாவங்கள். ஆமெனா. அவரை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரும் அவரை போலவே திவ்ய சுபாவத்துக்கு மாறினோம். ஆமெனா. புரிஞ்சு போச்சா? இப்ப அடுத்து மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டுதான் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். இந்த மனுஷகுமாரன் என்பது தம்முடைய மாம்சத்தையே தம்முடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனை கண்டு அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்த மீட்பர். மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை நீங்கள் புசிக்கவில்லை என்றால், மனுஷனுடைய ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணவில்லை என்றால், உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்றால் அவர்தான் மீட்பர். ஆக இந்த மனுஷகுமாரன் என்பது எல்லாமே அடங்கிடும். அவர்தான் நமக்கான மீட்பர், நமக்கான ஜீவனானவர். இயேசு கிறிஸ்துவ நம்முடைய ஜீவனானவர். அவருடைய சிரசும் அவருடைய மயிரும் வெண்பஞ்சை போல இருந்தது என்பது அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை செய்து முடித்த அவர் பரிசுத்தர் என்று பார்த்தோம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. அந்த அக்கினி ஜுவாலை என்பது நம்மை கூர்ந்து நமக்குள்ளே ஊர்ந்து வந்து அன்பே உருவாய் அவர் பார்க்கிற அந்த பார்வை, அன்பின் பார்வை அக்கினி ஜுவாலையாய் முழு மனுக்குலத்துக்காகவும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அன்பே உருவான கர்த்தர் என்று பார்த்தோம். ஆமென் சொல்லாமா? அப்போ அந்த அக்கினி ஜுவாலை என்பது அன்பின் சுபாவம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் அன்பு. அடுத்ததுடைய பாதங்கள் உலகளத்தில் காய்ந்த வெண்கலத்தை போல இருந்துச்சு. அது என்னது பார்த்தோம்? அவர் தான் கிருபாதார பலியானார். அவர் என் மேல கிருபை வைத்து விழுந்து போன என்னை தூக்கி நிறுத்தி எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து என் பாவத்தை பாராதவர். ஆமென் சொல்லுங்களேன். உலகளத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதமா இருந்தார். அவர் கிருபை உள்ளவர். அல்லேலூயா. இந்த மகிமையில் தான் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? அவர் சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. அவருடைய சத்தத்துக்கு முன்பதாக என் பாவ சத்தம், என் அக்கிரமம், என் மீறுதல் எல்லாம் நியாயத்தீர்ப்பினால ஒண்ணுமே பண்ணாது. எனக்காய் பரிந்து பேசுகிற மத்தியஸ்தர். அல்லேலூயா. எனக்காய் பரிந்து பேசுகிற மத்தியஸ்தர். என் பேரை பிதா கிட்ட சொன்னவர். அல்லேலூயா சொல்லுவாமா? எத்தனை சந்தோஷமா இருக்குதுயா. இவ்வளோ பெரிய மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்தனா அவ்வளவு மகிமையின் வெளிச்சம் உனக்குள்ளே வந்துவிடும். அவர் வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் என்பது தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் தேவ நீதியை வெளிப்படுத்துகிறவர். தேவ நீதி எது என்றால், கிறிஸ்து சிலுவையில் எனக்காக செத்தவர். ஆமென். அவருடைய ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தேவ நீதி குமாரத்துவம். அப்படியானால் அவர்கள் வலதுகரம் என்பது நீதியின் கரம். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே தம்முடைய தேவ ஊழியர்களை தம்முடைய கையில் ஏந்தி கொண்டு அவர் தேவ நீதி. இப்போ நம்ம ரோமர்கள் நிருபத்தில் இந்த யூதர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள் என்று சொல்லுவார். அப்போது இந்த தேவன் 7 நட்சத்திரங்களை தம்முடைய ஊழியர்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு சிலுவையிலே மரிக்கும்படியாய் அவரோடு கூட சிலுவையில் நான் மரித்தேன், நான் இப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்பதுதான் அந்த தேவநீதி. இந்த ஊழியக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர்கள் தேவ நீதி அறிவிக்க வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்பதுதான் வலதுகரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிற அனுபவம். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது, இலைப்பாறுதல் தந்தது. அவருடைய வசனம் எனக்கு இலைப்பாறுதல். ஆமேனா? நீங்கள் சர்ச்சுக்கு வந்து ஏசப்பாடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா அப்படியே உங்கள் மனசுக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு இலைப்பாறுதல், அப்படியே அலைபாய்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு இலைப்பாறுதல். கிருபையின் சத்தியம், அதுதான் அந்த வார்த்தை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது அவருடைய வாயிலிருந்து கிருபையின் சத்தியம் வெளிப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது என்பது அவர் யான் நீதி. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த வல்லமையாய் பிரகாசிக்கிற அந்த சூரிய பிரகாசம், அவருடைய முகம்
அந்த முகம் என்பது அவர் எங்கள் நீதியாக இருக்கிற கர்த்தர். அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவருடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் பலத்த கன்றுகளைப் போல நீங்கள் வளருவீர்கள் என்று சொன்னாரே, அவர்தான் என் நித்திய நீதி. நித்திய காலமாய் அவருடைய நீதியின் பிரகாசத்தில் தான் என் வாழ்க்கை ஜொலிக்கும் என்பதை பார்த்தோம். ஆமேனா? சரி, கவனிங்க. இப்போ அவரை நோக்கி பார்த்த அவருடைய ஊழியர்கள், அந்த ஊழியர்களை கர்த்தர் சபைக்கு மெய்ப்பராக நியமித்திருக்கிறார். இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, இயேசு ராஜா போல மாறி இருக்கணும். ஆமென். அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்காக இருக்கணும். ஆமென் சொல்லாமா? எத்தனை புரிஞ்சு போச்சு? இப்போ எபேசு சபையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த எபேசு சபை எப்படிப்பட்ட சபைனா, ஒரு சுய நீதியில் நிறைந்து மனுஷன் மேலே அன்பாக இருக்கிறத மாதிரி காட்டுற ஒரு பொய்யான சபை. அந்த சபையில் அந்த இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் மனுஷங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி காட்டக்கூடிய ஒரு மனுஷங்க மேலே எல்லார் மேலே ஒரு அன்பாக இருக்கிற மாதிரி காட்டுற ஒரு சபை. இப்போது இந்த எபேசு சபையுடைய ஊழியக்காரன் ஏசப்பாவுடைய திவ்ய சுபாவத்தில் எதை இழந்துட்டான்? திவ்ய சுபாவத்தை கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். எது அன்பு? எது அன்பு? அவரை பார்க்குற எல்லாம் கவனிக்கிறீங்களா? என்னப்பா எல்லாம் கவனிக்கிறீங்களா? இப்போ இது நீங்கள் புரிஞ்சுனா தான் இப்போ சிமர்னா சபையை பார்க்க முடியும். இப்போது அந்த எபேசு சபையின் மேலே இருந்த குறை என்ன? அந்த ஊழியக்காரன் மேலே குறை என்ன? நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. எது அன்பு? ஓகேவா? அன்பு இல்லை. எது அன்பு? ஏசப்பாவுடைய எந்த சுபாவம் அன்பு? அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்துச்சா? அக்கினி ஜுவாலை போன்ற அந்த கண்கள் எதை குறிக்குது? அன்பை குறிக்குதா? ஐயோ, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிங்கன்னா தான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இப்போ எபேசு சபையில் இந்த குறை என்ன? ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தனும் மனுஷனை சண்டை போட்டு தாம் பெருமையை வெளிப்படுத்துகிறான். தேவனை மகிமைப்படுத்தலை. தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு பதிலாக தாம் பெருமையில் வாழ்ந்தான். ஆமெனா இல்லையா? என்ன ஒவ்வொருத்தனும் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மீறுதல், அக்கிரமம், சாபம், இந்த பாவத்தில் விழுந்துபட்டு பெருமையில் இருக்கிறான். இந்த பெருமை தான் மரணம். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில் சொல்லும்போது, எனக்காக ஒருவர் மரத்திலே தூக்கப்பட வேண்டும் என்று மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்து இவர்கள் மீட்கப்பட்டவர்களாய் தேவனுடைய ஊழியர்களாய் வைத்தார்கள். இப்போ இந்த ஊழியக்காரன் இயேசு ராஜாவை நோக்கி பார்த்து அவரை உற்று கவனித்து என்பது அவரை ஆராய்ந்து அவரை அறிகிற அறிவில் நிறைந்து, பூரண அறிவில் நிறைந்து இயேசு கிறிஸ்துவ போல மாறி இருக்கணும். ஆமெனா? சரி, இப்போ இந்த ஊழியக்காரனுக்கு எங்க பிரச்சனை? கண்ணில் பிரச்சனை. ஆமெனா? தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு பதிலாக மனுஷர்களிடத்தை சண்டை போட்டு நான் தான் நீதி உள்ளவன் தாம் பெருமையில் வாழ்ந்தான். ஆமெனா இல்லையா? அப்படியே இயேசுராஜாவை நல்லா கவனிக்கணும். இயேசுராஜாவை தம்முடைய இருதயத்தில் தரித்து கொள்ளணும். புரிஞ்சு போச்சா இல்லையா? அந்த எபேசு சபை தற்பெருமையில் இருந்துச்சு, தேவ மகிமையில இல்லை. அன்பு, தேவன் மேலே அன்பு இல்லை. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த அன்பு இல்லை. அதனால் தான் கர்த்தர் அங்கே எச்சரிக்கை கொடுத்து மனம் திரும்பும்படியாக செய்தார். சரி, இப்போ சிமிர்னா சபையை பார்க்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இந்த சிமிர்னா சபையை குறித்து உங்களுக்கு புரிந்து கொள்ளணும்னா, ஏன் இந்த 7 சபை அப்படின்னா, முதல்ல அந்த பட்டணங்களினுடைய அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் முதல்ல புரியணும் நமக்குள்ள. அந்த நில இயலினுடைய அமைப்பு, அந்த ஊரினுடைய தன்மை, அந்த பட்டணத்தினுடைய தன்மையை நமக்கு புரிந்து கொண்டு அது அப்படியே கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தும். இப்போ எபேசு சபை கிறிஸ்துவனுடைய எந்த சுபாவத்தை வெளிப்படுத்துச்சு? இங்கே தான் இருக்கிறீங்களா இல்லை எங்கேயோ விட்டீங்களா மனசை? ஏசப்பாவுடைய எந்த சுபாவத்தை எபேசு சபை வெளிப்படுத்துச்சு? அன்பு. சொல்லுங்க. என்ன அங்கே அன்பு இல்லாமல் போயிருச்சா? அதுதான் அவருடைய கண்களினுடைய அந்த சுபாவத்தை இந்த எபேசு சபை ஆராய்ந்து பார்க்க தவறிவிட்டது. இப்போது என்ன, அவங்க தேவனை மகிமைப்படுத்தாமல் யாரை பெருமைப்படுத்தினாங்க? தங்களை பெருமைப்படுத்தி கொண்டார்கள். கரெக்டாக இந்த சிமிர்னா சபையை நீங்கள் பார்த்தீங்கன்னா,
எபேசு சபையிலிருந்து, ஏன்னா எபேசு சபை தான் அங்கேருந்து அதை கீழே ஆரம்பிக்கும், சவுத்திலிருந்து அப்படியே மேலே ஒரு 35 மைல் தூரம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து சிமிர்னா சபை இருக்கும். இந்த சிமிர்னா சபை என்பது அந்த ஏசியன் காஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மத்திய தரைக்கடலில், நல்லா கவனிங்க, மிக முக்கியமான ஒரு பட்டணம் தான் இந்த சிமிர்னா பட்டணம். எப்படின்னா ஐரோப்பா கண்டத்தையும் ஆசியா கண்டத்தையும் இணைக்கக்கூடிய பிரதானமான மிக முக்கியமான துறைமுக பட்டணம் தான் சிமிர்னா. இப்போ எபேசு பட்டணமும் பார்த்தீங்கன்னா ஒரு துறைமுக பட்டணம் தான், ஆனால் அது கீழே சவுத்தில் இருக்கும். ஆனால் மேலே, ஏன்னா இந்த 7 சபைகளும் இந்த 7 பட்டணங்களும் இப்போ இருக்கிற துருக்கியில் இருக்குது. நல்லா கவனிங்க. இப்போது இந்த சிமிர்னா சபை, இந்த சிமிர்னா பட்டணம் ஆப்பிரிக்கா கண்டத்தையும் அல்லது வெளியே இருக்க இந்த வெஸ்டர்ன், அதாவது வந்து மேற்கத்திய நாடுகளையும் ஆசியா கண்டத்தையும் இணைக்க, எல்லாரும் ஆசியாவுக்கு வரணும் அப்படின்னா, ஐரோப்பாவிலேருந்து ஆசியாவுக்கு வரணும் அப்படின்னா அவங்க எங்கே தான் வந்து இறங்குவாங்க? சிமிர்னாவில் தான் வந்து இறங்குவாங்க. எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. முதல்ல இந்த அரசியல், மதம், பொருளாதாரம், அரசியல், மதம், பொருளாதாரம். அரசியல் என்பது சுய ஞானம், மதம் என்பது சுய நீதி, பொருளாதாரம் என்பது சுய பெருமை. இதுதான் மனுஷன் மாட்டிக்கினான். ஆனால் எனக்காக ஒருவர் தூக்கப்பட்டார் என்பதில் ரட்சிப்பு இருக்கிறது. அப்போ இந்த சிமிர்னா சபையில் என்ன பண்ணுவாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற ஃபாரினர்ஸ்லாம் அதிகமாக வந்து அங்கே தங்குவாங்க. அப்போ அங்கே வந்து எல்லாருமே பெரிய படித்தவர்கள், பெரிய படித்த மேதைகள் அந்த பட்டணத்தில் இருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்கூடையும் எல்லா லாங்குவேஜ்லேயும் பேசணும். அவங்க கூட என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இப்போது அந்த பட்டணத்தில் நல்லா பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய எல்லா தேசத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை எல்லாம் அந்த பட்டணத்தில் வைத்திருந்தார்கள். ஏன்னா அங்கேருந்து வரவன், ஆண்டவரே எங்கள் பிஸ்னஸை வந்து நல்லா உயர்த்தணும்னு சொல்லிட்டு அவங்க தெய்வத்தை வணங்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தெய்வங்களுடைய சிலைகளும் அந்தந்த ஊரில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இடங்கள்லாம் வைத்திருப்பாங்க. இவங்கெல்லாம் நேராக போயிட்டு அங்கே கடவுளை வணங்கிட்டு என்ன பண்ணுவான்னா அவன் பிஸ்னஸை தொடங்கிறதுக்கு போயிடுவான். அப்போ இந்த சிமிர்னா பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் அப்படின்னு சொல்லிங்கன்னா, நல்லா கவனிங்க. இந்த சிமிர்னா பட்டணத்தினுடைய ஒரு சொல் என்ன? அந்த பட்டணத்துக்கு உலகமே கொடுத்த ஒரு பயங்கரமான ஒரு மகிமை, அந்த பட்டணத்தின் மகிமை என்னன்னா, குரோன் ஆஃப் ஏசியா, ஆசியாவினுடைய கிரீடம். புரிஞ்சு போச்சா இல்லையா? உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எங்கே வந்து தங்குவான், எங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுவான்? இந்த சொல்லுங்க, எந்த பட்டணம்? சிமிர்னா பட்டணம். அதனால குரோன் ஆஃப், அதாவது ஆசியாவினுடைய கிரீடம் என்கின்ற பேர் வந்து இந்த பட்டணத்துக்கு இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, அங்கங்கே என்ன செய்வாங்கன்னா அந்த சிலைகளை வைத்திருப்பார்கள். சிலைகளை வைத்து விட்டு இந்த பட்டணத்தை, சிமிர்னா பட்டணத்தினுடைய பெயர் அர்த்தம் என்ன அப்படின்னா, வெள்ளை போலம் என்று அர்த்தம். வெள்ளை போலம் ஞாபகத்துக்கு வருதா? இப்போ எபேசு அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தோம்? பிலவுட், பிரியமானவன், அன்புக்குரியவன், டிசைரபிள் அல்லது பர்மிட்டட், அன்புக்காக அனுமதி கொடுக்கப்பட்டவன். ஆனால் இந்த சிமிர்னா, மிர் நபருக்குதான், மிர் வெள்ளை போலம். சிமிர்னா மிர் என்றால் வெள்ளை போலம் என்று அர்த்தம். வெள்ளை போலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெள்ளை போலம் எப்படி எடுப்பாங்க? அது ஒரு புதர் செடியில் இருக்கும். அந்த புதர் செடி அல்லது சிலது பார்த்து நல்லா மரமாக கூட இருக்கும். அதனுடைய பட்டையை லைட்டாக கீறி விட்டோம்னா கண்ணீர் மாதிரி அந்த துளிகள் வரும், அந்த பிசின் வெளியே வரும். அந்த பிசின் வந்து பயங்கர கசப்பு, ஆனால் அது பயங்கர ஸ்மெல்லு, நல்ல இன்சென்ஸ், நல்ல ஃப்ரெக்ரன்ஸ், நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வாசனை, இந்த வெள்ளை போல என்ன செய்வாங்க, மிக முக்கியமாக மெடிசனில், மருத்துவத்தில் இந்த வெள்ளை போலத்தை பயன்படுத்தி இந்த எம்பளம் பண்ணுவாங்க இல்லையா, இந்த உடலை பதப்படுத்துவாங்க பாருங்க. பெரிய ராஜாக்கள்லாம் மரித்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய உடல் அழுகி போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை போலத்தை உடம்பெல்லாம் பூசுவாங்க. இயேசு ராஜா பிறந்ததும் சாஸ்திரிகள் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தை கொண்டு வந்தாங்களே, அது சிமிர்னாவிலேருந்து வந்தது தான். ஏன்னா இந்த சிமிர்னா பட்டணத்தினுடைய மிகப்பெரிய மிக முக்கியமான பிரதானமான தொழில் என்ன தொழில்னா, இந்த வெள்ளை போலத்தை உற்பத்தி செய்து, ஏன்னா அந்த பட்டணம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை போலத்தை உற்பத்தி செய்து, என்ன அது கசப்பாக இருக்கும், கண்ணீர் மாதிரி வரும். அது என்ன பண்ண, அந்த கண்ணீர்லேருந்து வரக்கூடிய அந்த வெள்ளை போலத்தை எடுத்து எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளோடும் இந்த சிமிர்னாவுக்கு நல்ல தொடர்பு இருக்கிறது.
ஏன்னா எல்லா தேசத்து ராஜாக்களும் வாசனை திரவியங்களை மேலே பூசிக்குவாங்க இல்லையா? இந்த வாசனை திரவியங்கள்லாம் செய்யணும்னாக்கா வெள்ளை போல தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாம்பிராணி பண்ணுறது, நல்ல ஸ்மெல்லை கொடுக்கறது, ஊதுபத்திலாம் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன பயன்படுத்துவாங்கன்னா இந்த வெள்ளை போலத்தை பயன்படுத்தி தான் என்ன செய்வாங்கன்னா இந்த வாசனை திரவியங்கள், வாசனை பொருள்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்துவார்கள். அதனால் ஆசியா கண்டத்தின் நுழைவாயிலாக த க்ரோன் ஆஃப் ஏசியா என்கின்ற அந்த ஒரு பட்டம் இந்த சிமிர்னாவுக்கு இருந்தாலும், மிக முக்கியமாக இந்த வெள்ளை போலத்துக்காகவே எல்லா தேசத்திலும் ராஜாக்கள் சிமிர்னாவுக்கு படையெடுப்பார்கள். எத்தனை பேர் இது வரைக்கும் புரிஞ்சுது? ஆமெனா? அவ்வளவு முக்கியமான பட்டணம் இந்த சிமிர்னா பட்டணம். நல்லா கவனி. இயேசு ராஜா சிலுவிலிருந்து இறக்கி அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு வந்து அதே மாதிரி நம்ம யார் அவர் இயேசுராஜா வடக்கம் பண்ணாரு, நிக்கோதேமு இல்லையா? நிக்கோதேமு வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தை கொண்டு வந்தார் இல்லையா? அந்த வெள்ளை போலமெல்லாம் இந்த சிமிர்னாவிலிருந்து தான் என்ன பண்ணுது, இறக்குமதி கொண்டு வந்து அதை பூசு. ஏன்னா அங்கே தான் உற்பத்தியாகும். அவ்வளவு ஃபேமஸ், மிகப்பெரிய பணக்கார பட்டணம். சும்மாக்கிற குழந்தைங்கள்லாம் போய் அந்த பிஸ்னஸ் பண்ணோம். போயிட்டு ஒரு கீர்ச்சின்னா அந்த பிசின் அப்படியே கண்ணீர் மாதிரி வரும். அந்த பிசினை எடுத்து நல்ல பிஸ்னஸ், பயங்கரமான காஸ்ட்லியான பட்டணம், செழிப்பான பட்டணம். இன்னொரு காரியம், அந்த பட்டணம் முழுக்க பரபரப்பாக இருக்கும். இந்த வெள்ளை போலம் கசப்பு சுவை கொண்டது. ஆனால் அதை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அதை விலை உயர்ந்த நறுமண பொருட்களாக பயன்படுத்த. அந்த கசப்பு வந்து மெடிசனுக்கும், அந்த ஸ்மெல்லு வந்து நல்ல வாசனை, ராஜ அரண்மனையிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த சிமிர்னா பட்டணம். அப்போ எவ்வளவு காஸ்ட்லியாக அந்த பட்டணம் இருந்திருக்கும் பார்த்துக்குங்க. எத்தனை சொல்கிறது புரிஞ்சுது? ஆமேனா? நல்ல காஸ்ட்லியான பட்டணம், எல்லாருக்கிட்டையும் பணம் புழக்கமே இருக்கும். இப்போ வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து, எல்லா வெளிநாட்டுக்காரங்களும் ஆசியாவுக்குள்ளே என்ட்ராகணும்னா சிமிர்னாக்குள்ளே வந்து தான் போகணும். அப்போ அந்த பட்டணம் எப்படி இருக்குன்னா பயங்கர பரபரப்பாக இருக்கும். ஏன்னா ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் இயேசுராஜா நாட்களில். ஆனால் அதுக்கு முன்னாடி யார் ஆட்சி செய்தது உலகத்தை? கிரேக்கர்கள். இந்த கிரேக்கர்கள் எப்படிப்பட்டவர்னா பயங்கர உலக ஞானிகள், உலக ஞானத்தில் அவர்கள் திளைத்தவர்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா அரசியல், கலாச்சாரத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து சிஸ்டமேட்டிக் பண்ணவங்க. இந்த சிமிர்னா பட்டணத்தை வடிவமைச்சது யார் அப்படின்னா கிரேக்கர்கள் தான். கிரேக்கர்களுக்கு அப்புறம் ரோமர்கள் வந்து அதை ஆட்சி செய்கிறாங்க. ஆனால் சிமிர்னாவில் இருந்த ஒரு பெரிய குறையாக என்ன தெரியும் சொல்கிறாங்க, அந்த பட்டணம் எல்லாம் கட்டிடங்கள்லாம் நல்லா பக்கா பண்ணாங்க. ஒரு சின்ன ஒரு குறை என்னென்னா வடிகால் வந்து வசதி வந்து அங்கே இல்லை. வடிகால் வசதினா மழை பெஞ்ச அந்த மழை பெய்கிற காலத்தில் மழை தண்ணியெல்லாம் போய் சேர்றதுக்கு கடலில் போய் சேர்ற மாதிரி ஒரு வடிகால் இல்லை. மழை நாட்களில் வந்து அங்கங்கே தண்ணி தேங்கியிருக்கும். அது வந்து பெரிய சங்கடத்தை கொடுத்து. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நிறைய ஜனங்கள் வந்துக்கிட்டு போயிருப்பாங்க. அந்த பட்டணமே பரபரப்பாக இருக்கும். அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்காரன் அந்த ஊருக்குள்ளே வந்தது, அந்த பட்டணத்துக்குள்ளே வந்ததுமே என் கடவுள் எங்கே இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் அங்கே என்ன பண்ணுவான்னா இந்த வெள்ளை போலத்தினால் செய்த தூப வர்க்கம் அங்கங்கே இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா அந்த தெய்வங்களுக்கு இந்த தூப வர்க்கத்தை போட்டு நல்லா தூபத்தை ஏற்றுவான். அப்போது இன்னொரு நாட்டுக்காரன் வருவான், அவன் போய் அவன் தெய்வத்துக்கு என்ன பண்ணுவான்னா அங்கே தூபத்தை ஏற்றுவான். நல்லா கவனிங்க. இந்த சிமிர்னா பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட தெய்வங்கள்லாம் இருந்துச்சு தெரியுமா? நல்லா கவனிங்க. சைபிள் என்கின்ற ஒரு தெய்வம், அப்போல்லோ என்கின்ற ஒரு தெய்வம், அப்புறம் ஆஸ்கிலிப்பியஸ் என்கின்ற ஒரு தெய்வம், அப்புறம் அஃப்ரோடைட் என்கின்ற ஒரு தெய்வம், ஜூயஸ் தெய்வம், ஹோமர் தெய்வம், இப்படிப்பட்ட ஏகப்பட்ட சிலைகள் வந்து அங்கங்கே வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் ரோமர்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு ரோமராயன் அவனுடைய சிலையை கொண்டு போயிட்டு அந்த சிமிர்னா பட்டணத்தில் வைத்து விட்டு எங்கெல்லாம் இந்த கூட்ரோடுன்னு சொல்லி எக்ஸ் ரோடு, கூட்ரோடு, இந்த நார்ச்சந்தி அல்லது 3 தெருக்கள், 3 பிரதானமான ரோடுகள் வந்து சந்திக்கிற அந்த கூட்ரோடில் எல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த ரோமராயுடைய சிலை இருக்கும். அங்கே போயிட்டு கெய்சர் இஸ் லார்டு, கெய்சர் கர்த்தர், கெய்சர் தான் எங்கள் ராஜா, அவர் தான் எங்கள் ஆண்டவர்னு சொல்லி இவங்க என்ன பண்ணணும்னா தூபம் போட்டு அந்த கெய்சரை ஆராதிக்கணும், கெய்சரை வணங்கணும். நல்லா புரிஞ்சு போச்சா? நீ உன் தெய்வத்தை வணங்கு. வருஷத்தில் ஒரு முறை ரோம அரசாங்கம் என்ன பண்ணணும்னா இவன் தூபத்தை அள்ளி
கெய்சர் இஸ் லார்ட் அப்படின்னு சொல்லி கையெழுத்து கும்பிட்டு அறிக்கை பண்ணிட்டு போனோன்னா அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. என்ன சர்டிஃபிகேட்டு? எங்கள் ராயன் தான் எங்கள் ராஜா அப்படின்னு. இவர் ராயனை வணங்குகிறார், ராஜா அவர் தான் எங்கள் ராஜான்னு வணங்குறாரு, அதனால் இவர் தொழில் செய்யலாம். அப்போது இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னா தொழில் செய்ய முடியாது. புரிஞ்சு போச்சா? எல்லா நார்ச்சந்துகளிலும் அந்த என்ன சொல்லுவோம், நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், இந்த 3 தெருக்கள் 2 தெருக்கள் ஒன்று சேர அந்த இடத்துலலாம் எல்லா இடங்களிலும் அங்கே இந்த ராயனுடைய சிலை இருக்கும். ராயன் என்றால் ரோம அரசாங்கத்தை ஆளுகை செய்கிற அந்த ராஜா. அப்போ கெய்சர் இஸ் லார்டுன்னு நீ அறிக்கை பண்ணிட்டு அந்த தூபத்தை அள்ளி போட்டுட்டு நீ அவரை வணங்கிட்டு போனனா உனக்கு ரோம கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கும். அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அந்த நீ சிமிர்னாவில் பிஸ்னஸ் பண்ண முடியும். பரபரப்பான பட்டணம், செழிப்பான பட்டணம், பயங்கர செல்வம், எல்லாம் ஃபாரின் மணி, நல்லா வெள்ளி பொண்ணு, அந்த நாட்களில் வெள்ளி பொண்ணு எல்லாம் வச்சு நல்லா பிஸ்னஸ் பண்ண, எல்லார் கையில் வெள்ளியும் பொண்ணும், அவ்வளவு ஐஸ்வர்யம், அவ்வளவு செழிப்பான ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தினுடைய ஒரு பயங்கர ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நறுமண பட்டணம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எவனோ ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்திருப்பான், அவன் தெய்வத்துக்கு போய் தூபம் போட்டுன்னு இருப்பான். 24 மணி நேரமும் அங்கே தூபம் போட்டுனே இருப்பானுங்க அந்த சிலைகளுக்கு. அப்போது அந்த பட்டணத்துக்கிட்ட வந்தாவே அந்த ஸ்மெல் அவ்வளவு வாசனையாக இருக்கும். அந்த நாட்கள் இந்த புலவர்கள் எல்லாம் இந்த சிமிர்னா பட்டணத்தினுடைய வாசனையை வச்சே பல கவிதைகள், பல பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். நல்லா கவனிங்களேன். இந்த அரசியல், மத, பொருளாதாரம் பின்னி பிணைந்திருக்கும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அரசியல், மத, பொருளாதாரம், மீறுதல், அக்கிரமம், சாபம், இதுதான் மனுஷன். இதுதான் இந்த பட்டணத்தினுடைய ஸ்டேஜ். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இந்த பட்டணத்துக்கு சுவிசேஷம் போகிறது. ஏன்னா சிமிர்னா சபையை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலேயோ அல்லது நிருபங்களிலேயோ எழுதப்படலை. அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் சிமிர்னா சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு காரியம், எப்போ இந்த பட்டணத்துக்கு சுவிசேஷம் போயிருக்கலாம் என்றால், எப்பொழுது இந்த பட்டணத்துக்கு சுவிசேஷம் போயிருக்கலாம் என்று சொன்னால், நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 19வது அதிகாரத்தில் ஆசியாவில் இந்த சுவிசேஷம் சொல்லும்படியாய் இங்கே அனுப்புகிறார் என்கின்ற ஒரு வசனம் அங்கே இருக்கும். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 19வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் ஆசியாவில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் அவர்களுக்கு கடந்து போனது என்கின்ற அந்த வசனம். அந்த நேரத்தில் பவுல் இந்த சுவிசேஷத்தை சொல்லியிருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா இவங்க கேட்டிருக்கலாம் அந்த நேரத்தில், இல்லையா? ஆக இந்த ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் இருங்க வர அந்த வசனத்தை. ஆசியாவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை கேட்டார்கள். ஒரே ஒரு நிமிஷம். எத்தனை? 31. ஓகே, 31 வாசிப்பாங்களா? ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராய் இருந்து சிலரும் அவனிடத்தில் ஆள் அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். இந்த ஆசியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்ன போயிருக்கு அப்படின்னாக்கா இந்த சுவிசேஷம் போயிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அப்போ இவங்க என்ன நடந்திருக்குன்னா, ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்த சின்ன ஆசியா என்று சொல்லக்கூடிய இந்த ஆசியா மைனரில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய இந்த சுவிசேஷம் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் அங்கே போயிருக்கிறது. புரியுதா இல்லையா? 19:10 வாசிங்க பார்க்கலாம். 19:10 அப்போஸ்தலர் 19:10. 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதருக்கும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தர் இயேசு வசனத்தை கேட்டார்கள். அவள்தான் கான்செப்ட். எல்லாம் கவனிங்க. ஆசியாவில் இருந்த எல்லாருக்கும் அப்படின்னும் போது இந்த சிமிர்னா சபைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். இப்போ இந்த இடத்துல போய் மகிமையின் கர்த்தரை, மகிமையின் சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கித்ததும் சிமிர்னா சபையும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. புரிஞ்சு போச்சா இல்லையா? ஆமெனா? இப்போ இந்த சுவிசேஷத்தை கேட்டு இப்போ மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள்.
அந்த ஊழியக்காரனை, அங்கே ஒரு ஊழியக்காரனை, சபை மூப்பரை அங்கே ஏற்படுத்தி விட்டு அங்கே வருகிறாங்க. வந்தபோது இப்போ நல்லா கவனிங்க, இப்போ இயேசுவே ராஜா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மை லார்ட் இஸ் கிங். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இப்போ எப்படி இப்போ ராயனை வணங்க முடியும்? ராயனுக்கு முன்னாடி தூபம் போட்டு அங்கே பிஸ்னஸ் பண்ண முடியும். ராயனுக்கு தூபம் போடலைன்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. சர்டிஃபிகேட் இல்லைன்னா இவங்க பிஸ்னஸ் பண்ண முடியாது. யாரு கூடயுமே பிஸ்னஸ் பண்ண முடியாது. பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவருக்கு கடுமையான தண்டனைகளை கொடுப்பார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து ராஜா, என் மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன், அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நான் பங்காக வருகிறேன். அவரை ஆராய்ந்து பார்த்து அவருடைய திவ்ய சுபாவம், அவருடைய திவ்ய வல்லமை எனக்குள் இருக்கிறது, அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நான் பங்காக மாறுகிறேன் என்று சொல்லி வரணும். அப்படின்னா நீ எவ்வளவு உபத்திரவம் உனக்குள்ள வரும் என்பதை பாருங்கள். நீ பிஸ்னஸ் பண்ணலைன்றது ரெண்டாவது விஷயம். நீ எப்படி எங்கள் ராயன், எங்கள் ரோம ராயன் ஆளுகை செய்கிற அவரை நீ ராஜான்னு ஏற்றுக்கலன்னா எப்படி அவர் ராஜ்யத்துக்குள்ள இருக்க முடியும்? பயங்கரமான உபத்திரவத்துக்கு உள்ளானார்கள் இந்த சிமிர்னா சபையார். புரிஞ்சு போச்சா? அல்ல கவனி, பயங்கரமான உபத்திரவம். அவர்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டதும் எனக்காக ஒருவர் மரத்தில் தூக்கப்பட்டார், எனக்காக என் கர்த்தர் உயர்த்தப்பட்டார், எனக்காக என் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆணி அடித்து கொல்லப்பட்டார், அவர்தான் என் ஜீவனின் அதிபதியானவர், அவர் எனக்கு போதும், அவரை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி யாராகிலும் வந்தாங்கன்னா அவங்க போய் இப்போ மற்ற தெய்வங்களுக்கோ இந்த ரோமர் ராயுடைய சிலைக்கோ போயிட்டு தூபம் போட முடியுமா? ஏன்னா சபையில் இருக்கிற அத்தனை பேருமே ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவே எங்கள் ராஜா. நல்லா கவனிங்க, ஒன்று உன் பெருமைக்காக நீ எதனா செய்யணும், அப்படி இல்லைனா தேவனுடைய மகிமைக்காக நீ செய்யணும். முன்னாடி இயேசு ராஜாவை மகிமை நோக்கி பார்க்கிற அந்த ஜனங்களை தான் பெருமைக்காக வாழ்ந்தார்கள். இப்பொழுது இயேசு ராஜாவுடைய மகிமைக்காக இயேசுவே எங்கள் ராஜா என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய சபைக்கு வந்ததும் ஜனங்களின் கண்களுக்கு முன்பதாக இயேசுவே எங்கள் ராஜா என்று சொல்லி வாழ்ந்ததனால அவர்களுக்கு ரோம அரசாங்கத்தினால கிறிஸ்தவர்கள் பயங்கரமாய் ஒடுக்கப்பட்டார்கள், பயங்கரமாய் ஒடுக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த சபையினுடைய ஊழியக்காரர் என்ன செய்தார் என்றால், என் ஜனமே, என் சகோதரர்களே, என் சகோதரிகளே, நீங்கள் ஒன்றுத்துக்கும் பயப்பட வேண்டாம். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். நீங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க, அவருடைய மகிமையில தான் நாம் வாழ்கிறோம் என்று சொல்லி அந்த சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களை உற்சாகப்படுத்தி கர்த்தருக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அங்கே ஒரு பெரிய உற்சாகத்தை அங்கே கொடுத்து அங்கே அந்த சபையை நடத்தி கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் காலத்திலேயே, அப்போஸ்தலர் காலத்தில் ஐரினேயஸ் என்கின்ற ஒரு ஊழியக்காரனை கொண்டு போய் அப்போஸ்தலர்கள் அந்த சபைக்கு ஊழியக்காரனாக அங்கே அவர்கள் அபிஷேகம் பண்ணி அவருக்காக ஜெபம் பண்ணி சபையினுடைய போதகராக அங்கே நியமித்தார்கள். இந்த ஐரினேயஸ் எப்படிப்பட்டவர் என்றால் வேதத்தை நல்லா ஆராய்ந்து பார்க்கக்கூடிய, என்ன கர்த்தரை உற்று பார்க்கக்கூடிய, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்து மகிமையின் கர்த்தர் மேல அன்பு கூறுகிற அனுபவம். அவருக்காக என் உயிரையே கொடுக்க நான் தயார், அவருக்காக எவ்வளவு பாடுகளையும் படுவதற்கு நான் தயார். இயேசு ராஜாவுடைய அந்த திவ்ய சுபாவம் இங்கே எபேசு சபையில் அன்பை தேவன் எதிர்பார்த்தார், தேவ அன்பை எதிர்பார்த்தார். அங்கே மனுஷர்கள் மத்தியிலே ஒரு ஸ்நேகத்தை எதிர்பார்த்தார். தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் நல்ல அறிவை பெற்றுக்கொண்டு அந்த அறிவில் தேவனை மகிமைப்படுத்தும்படி எதிர்பார்த்தார். ஆனால் எபேசு சபையில் அங்கே இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான ஒரு திவ்ய சுபாவம் என்ன அப்படின்னா பாடுகள். இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், அவர் மனுஷகுமாரன். ஆமெனா? அப்போஸ்தலனாகிய யோவான்
நமது மகிமையின் கர்த்தரை திரும்பி பார்த்தபோது நிலையங்கி தரித்தவராய் மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாடுபட்டவர் என்று பார்த்தோம். ஆமென் சொல்லாமா? இயேசு கிறிஸ்து யாருங்க? பாடுபட்டவர். ஆக சிமிர்னா சபை பாடுபட்ட சபை, தேவனுக்காக பாடுபட வேண்டும் என்கின்ற இந்த திவ்ய சுபாவத்தை சிமிர்னா சபையில் தேவன் எதிர்பார்த்தார். எபேசு சபையில் தேவன் மேல அன்பு கூற வேண்டும் என்று பார்த்தார். தேவனை இவர்கள் அறிவில தங்கள் சொந்த அறிவில் படித்த மேதைகள் தங்கள் சொந்த அறிவில் மனுஷங்களை துன்புறுத்தி மனுஷங்களை சண்டையிட்டு கொண்டு தங்கள் பெருமையில் அவர் உச்சாணி கொம்பில் இருந்தாங்க. இயேசு ராஜா அன்பே உருவானவர். அதே சமயம் நமது கர்த்தர் பாடுபட்டவர். ஆமெனா? சரி, இப்போ இந்த ஊழியக்காரன் உண்மையிலேயே மனுஷகுமாரனுக்கு இயேசு கிறிஸ்து நோக்கி பார்த்து பாடுபட்டாரா? அப்படி பாடுபட்டிருப்பாருன்னா இவர் ஜெயிச்சிட்டாரு. இவர்கிட்ட ஏதாவது குறை இருக்குதான்னு பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் இப்போ அந்த சபைக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிக்க. வெளிப்பட்ட 2:8. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்திருக்கிறவருமானவர் சொல்லுகிறதாவது. எல்லா கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு மகிமை செலுத்துவோமா? அவர் மரித்திருந்து அவர் பிழைத்திருக்கிற மகிமையின் கர்த்தர். அவர் முந்தினவர். நல்ல கவனிங்க, இந்த ஊழியக்காரனுடைய விசுவாச அளவுதான் முந்தினவர் பிந்தினவர். இந்த மகிமையை நோக்கி பார்த்தால் என்ன வாக்குதத்தம் நமக்கு? இந்த மகிமையை நோக்கி பார்த்தா கிடைப்பது தான் வாக்குதத்தம். ஜெயங்கொல்லுகிறவனே அவனோ, ஜெயங்கொல்லுகிறவனே அவனோன்னு சொல்றார் இல்லையா? அது அர்த்தம் என்னன்னா, உன் பெருமை அல்ல, என் மகிமையை நோக்கி பார். அப்போ இந்த வாக்குதத்தங்களை தேவன் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, அவருடைய மகிமையில தான் இந்த வாக்குதத்தம் நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த சிமிர்னா சபையினுடைய ஊழியக்காரன் ஐர்னேஸ் என்பவர் எப்படி இந்த சபையை நடத்தியிருக்கிறார் என்றால், என் கர்த்தர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர் என்றால் அதரிசனமான பிதாவாகிய தேவனுடைய தற்சொரூபம் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் தற்சொரூபம். இவர் தேவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட என் கர்த்தர் தேவன். அவர் பிந்தினவர் என்றால் சிலுவையில் செத்தவர், சிலுவையில் சாத்தான் தலையை நசுக்கினவர், எனக்கு சமாதானத்தை கொடுத்தவர். அது மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து பிழைத்தவர். அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த மகிமையை நோக்கி பார்க்கிறார். பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சலில் உட்கார்ந்திருக்கிறார். உன் கண்கள் ராஜாவை மகிமை புரிந்தினவராய் காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் உன் கண்கள் பார்க்கும் என்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே. அப்போ இந்த சிமிர்னா சபையினுடைய தூதனுடைய அந்த ஊழியக்காரனுடைய கண்கள், அந்த மனக்கண்கள் உயிர்த்தெழுந்த மகிமையில் இருக்கிற அந்த மகிமையின் கர்த்தரை பார்த்து கொண்டு பயங்கரமான உபத்திரவம், யார் ராஜா, என் கர்த்தர், அவர் எனக்கு போதுமானவர்னு சொல்லி இவர் என்ன செய்தார் அப்படின்னா, அவர் தேவனுடைய வசனத்தை அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் சொல்லி, சபையில் வரக்கூடிய ஜனங்களுக்கு, நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் வேதனைப்பட்டல கஷ்டப்படல பயப்படாதீங்க, மகிமையின் கர்த்தர் நமக்காக இருக்கிறார், அவர் நம்மை வாழ வைப்பார். ஆமீன் சொல்லாமா? அவர் நம்மை போஷிக்க வல்லவர் என்று சொல்லி ராயனுக்கு முன்பதாக தூபம் போடாமல் ரோம அரசாங்கத்தால் பயங்கரமாய் நெருக்கப்பட்டு உபத்திரவப்பட்டு, நல்லா கவனிங்க, ஏனென்றால் என் கர்த்தர் முந்தினவரும் பிந்தினவரும், என் கர்த்தர் மரித்திலிருந்து பிழைத்தவர், மரித்தோரிலிருந்து பிழைத்தவர், அவர் சிலுவையில் பாடுபட்டார் என்ற வெளிச்சம் இந்த ஊழியக்காரனுக்கு இருந்தது. அன்பானவர்களே, அப்படியானால் இவர் மனுஷகுமாரன் என்கின்ற அந்த ஒரு வெளிச்சம், தேவனிடத்தில் வந்த தேவனுடைய குமாரன், இவர் மனுஷகுமாரன் வெளிச்சம் இவருக்குள்ளே இருந்தது. நீங்க பேதுருவின் புத்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 1 பேதுருவின் புத்தகத்தில் திருப்பி கொள்ளுங்க. 1 பேதுருவின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக? சகிக்கிறதுக்காக, பாடுகளை சகிக்கிறதுக்காக. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. இதாங்க மனுஷகுமாரன். இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். ஆமேனா? இயேசு ராஜாவுடைய திவ்ய சுபாவத்தில் முதல்ல தேவ அன்பை பார்த்தோம். அது எபேசு சபையில் இல்லை. சிமிர்னா என்று சொன்னால் அந்த பட்டணத்தில் மிக உயர்ந்த
தொழில் என்ன? மிர் என்றால் இந்த வெள்ளைப்போளம். வெள்ளைப்போளத்தை எப்படி எடுப்பாங்க? அந்த பட்டையில் ஒரு கீறினா கண்ணீர் துளிகள் வெளியே வருது போல வந்து அந்த பிசின் வெளிப்படுமே, அந்த கண்ணீர் பாடுகளின் ஜீவியம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்முடைய சகோதரர்களுக்காக அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும், ஆக இந்த கண்ணீர் வடிக்கிற அனுபவம் இயேசு ராஜாவுடைய திவ்ய சுபாவம். என் தேவனுடைய மகிமைக்காக நான் எப்பேற்பட்ட பாடுகளையும் சகிக்க நான் தயார் என்கின்ற ஒரு தேவ வைராகியம், ஒரு தேவன் மேல் இருக்கிற அன்பு, ஒரு தேவனுக்காக எதையும் இழக்கிற அந்த அனுபவம் தான் இந்த ஸ்மிர்னா சபையில் கர்த்தர் எதிர்பார்த்தார். ஏன் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு மாத்திரம் கர்த்தர் இதை சொன்னார்? எத்தனை பேருக்கு புரிஞ்சு போச்சு? அவைகள் இயேசு ராஜாவுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ள வரும்படியாய் அவருடைய திவ்ய வல்லமை உங்களுக்குள்ளே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் தேவ வசனத்தினுடைய பலனும் உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் அவருடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். அந்த தேவ வசனத்தை அறிகிற அறிவில் தான் கிறிஸ்துவுடைய சுபாவத்துக்கு நம்ம பங்குலக மாற வேண்டும். சபையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தேவ அன்புல பிணைக்கப்பட்டு தேவ அன்புல வசனத்தை கொண்டு நல்லா கட்டி இந்த ஊழியக்காரன் ஒரு மகிமையான காரியத்தை வைத்திருந்தார். அதனால் தான் இந்த ஊழியக்காரருடைய விசுவாச அளவின்படியே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் தான் மரித்திருந்து பிழைத்திருக்கிறத சொல்றேன். என்ன விசுவாசம்? அதான் அந்த மகிமையை கர்த்தர் இந்த ஊழியக்காரனுக்கு காண்பிக்கிறார். புரிஞ்சு போச்சா? அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? எத்தனை பேர் இன்னைக்கு இயேசு ராஜாவுக்காக இந்த விக்கிரக ஆராதனை, இந்த பொங்கல், இந்த பொங்கலுக்கு என்ன பண்ணுவாங்க? 3000 ரூபாய் கொடுத்தா கூட எனக்கு அதெல்லாம் வேணாம். உண்மையாய் சொல்கிறேன், தேவனுடைய திவ்ய சுபாவத்தை நீங்கள் பங்காக இருக்கிற அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3000 ரூபாய் இல்லை, 3 லட்சம் கொடுத்தா கூட எனக்கு தேவையில்லையா? இயேசுவே எங்கள் ராஜா. ஆமேனா? இதே நிலைமை தான் அவங்களுக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த வேதம் மாறாது இல்லையா? நாங்கள் முற்றிலுமாய் வந்துவிட்டோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவ சபை தேவ பிள்ளைகள் வந்திருக்கிறோம். அங்கே சொல்கிறாரு, அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். அந்த மாதிரியை நோக்கி என் ஜீவனின் அதிபதி, என் ஜீவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் பலமுறை சொல்லிட்டேன் இல்லையா, நான் உங்களை வற்புறுத்தவே மாட்டேன். நீங்கள் வாங்க. ஏற்கனவே சபையில் ட்ரெயின் பண்ணப்பட்ட சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த உபதேசத்தை 14 வருஷமாக ஆராய்ந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி உற்று நோக்கி அவரையே நோக்கி என் ஜீவனேன்னு நோக்கி பார்த்து அவரோட மரத்தில் தூக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அவர்களை ஃபாலோ பண்ணுங்க, அவர்களை பின்பற்றுங்க, அவங்கள போலயே மாறத்துக்கு முயற்சி பண்ணி இந்த தேவ அன்பில் பிணைக்கப்படுங்க, தேவனுடைய பிள்ளை என்கின்ற அனுபவத்துக்குள்ள வாங்க. இந்த ஸ்மிர்னா சபையில் வாழ்வாதாரமே போயிருச்சு. இப்போ வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 9ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை கரங்களை தட்டி அல்லேலூயா, என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறது இயேசுராஜன். அவருடைய மகிமைக்கு என்றென்றைக்கும் சதா கால மகிமை உண்டாவதாக. எப்பாடே ஊழியக்காரனே, ஸ்மிர்னா சபையினுடைய போதகனே, ஸ்மிர்னா சபையினுடைய மெய்ப்பனே, நீ சபையை கரெக்டாக நடத்தின்னு போறடா. எப்படி? உன் கிரியைகளை நான் பார்க்கிறேன், உன் உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன். இயேசு ராஜாவுடைய திவ்ய சுபாவம் மனுஷகுமாரன் தான் உபத்திரவம். ஆமேனா? அவர் முந்தினவர் பிந்தினவர் உபத்திரவம். அந்த உபத்திரவம் என்பது அவர் முந்தினவரும் பிந்தினவரும் என்பதில் அவருடைய உபத்திரவத்தை பார்க்கிறோம். அவர் தான் அதை நம்ம என்னன்னு பார்த்தோம், அவர் தான் ஜீவனின் அதிபதி. ஆமேனா? அப்போது மனுஷகுமாரன். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ரோமர் ராயனுக்கு ஏன்னா அவன் தான் ஆளுகை பண்ணக்கூடிய சர்வாதிகாரி. அங்கே எந்த வக்கீலையும் வச்சுலாம் என்ன பண்ண முடியாது, வழக்காடலாம் முடியாது. கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா தூக்கி போட்டு அவனை மிதிப்பாங்க, அடிப்பாங்க. கொடூரமான சட்டங்களை கொண்டு வந்தது இந்த ரோமர்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை டெவலப் பண்ணாங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அலெக்சாண்டருடைய காலத்தில் இந்தியாவில் புருஷோத்தமன் என்கின்ற அந்த ராஜாவோடு யுத்தம் பண்ணி அது பெரிய ஹிஸ்ட்ரி. அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரிலாம் படிச்சிங்கன்னா உலகம் முழுக்க
ஒரு பெரிய கலாச்சார போதையில் ஜனங்களுடைய டெவலப்மெண்ட், அறிவை டெவலப் பண்ணவங்க வந்து கிரேக்கர்கள். இந்த கிரேக்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டேர்ம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்காது, கிரேக்க வார்த்தையாக இருக்கும். உதாரணத்துக்கு ஹார்ட் என்ன இதயம் இல்லையா, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே கார்டியாலஜின்னு இருக்கும். கார்டியா என்று சொன்னால் இதயம் என்று அர்த்தம். அதே மாதிரி அப்தால்மி, அப்புறமா வந்து பீடியாக், இப்போ சைல்டுன்னு பார்த்தா நமக்கு குழந்தை, ஆனால் பீடியாட்ரிக்ஸ், இதெல்லாம் இந்த வேர்டெல்லாம் கிரேக்க பதங்கள். இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக எல்லா டேர்மையும் கற்றுக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆனால் அந்த ரோமர்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஜனங்களுக்கு பயங்கரமாக இரும்பு கரம் கொண்டு அடக்கினார்கள், கடுமையான சட்டங்களை கொடுத்து அவங்க தன்வசப்படுத்தினார்கள். அப்போ சிமிர்னா சபையில் ரோம ராயனுக்கு தூபம் போடலைன்னா அந்த பட்டணம் முழுக்க ஸ்மெல்லு தான் இருக்கும். அது வாசனையான ஒரு பட்டணம் சிமிர்னா பட்டணம். இப்போ என்ன வாசனை வீசணும்? மரண வாசனை அது. ஆனால் இந்த சிமிர்னா சபையினுடைய தூதன், இந்த சிமிர்னா சபையினுடைய போதகன், இந்த சிமிர்னா சபையினுடைய ஊழியக்காரனுக்குள்ள ஜீவ வாசனை வெளிப்பட்டது. கையை தட்டி நல்லா கையை தட்டி, ஊழியக்காரரே, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் நான் கண்டேன். அல்ல கவனிங்க, ஏன்னா இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என் ஜீவன் மகிமையின் கர்த்தர் தான் என் ஜீவன், எனக்கு அவர் வந்தால் போதும், எனக்கு அவர் கிடைச்சா போதும். இந்த ரோமர் ராயன்லாம் ராஜா கிடையாது. ஆமென். இன்றைக்கி நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க இல்லையா, சில பேர் நம்மளாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பண்டிகை பொங்கல், அப்புறம் இந்த அக்கரமோ, இதெல்லாம் முழுக்க பாகால் ஆராதனை, அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே என்ட்ராகாமல் நம்மளை கர்த்தர் வேறு பிரித்து வச்சிருக்கிறாரு. இங்கே நமக்குள்ள இந்த ஜீவ வாசனை வெளிப்படுகிறது. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குது? இங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்லு, அது வாசனைக்கு போல 2 கொரிந்தியர். இந்த வாசனையை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஏன்னா அந்த பட்டணம் முழுக்க வாசனை வீசினே இருக்குமா, உண்மையா இல்லையா? 2 கொரிந்தியரின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 14, 17, 15 வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை. அல்லேலூயா. இந்த அவரை அறிகிற அறிவு தான், அவரை ஆராய்ந்து பார்க்கிற அந்த ஆராய்ச்சி தான், அவரை நோக்கி அவரை கூர்ந்து கவனித்து அவர் மகிமையின் கர்த்தரை கூர்ந்து அதுதான் ஜீவன். அப்போ இந்த சிமிர்னா சபையில் என்ன வாசனை வீசிச்சு அப்படின்னா, ஜீவ வாசனை, அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய், வெள்ளை போல் அந்த நற்கந்தம், அந்த தூப வர்க்கமாய் நான் வீசுகிறேன். எனக்குள் இருந்து யாம் பெருமை அல்ல, யாம் இயேசு ராஜாவின் மகிமை, அவரே ராஜா என்று எனக்குள்ள நான் வெளிப்படுத்துவேன். ஆமென் சொல்லாமா? வாசிங்கள் தொடர்ந்து. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான, நீ போய் ரோமர் ராயனுக்கு தான் போய் தூபம் போடுவியா, நீ கெட்டு போடுறா போடா. ஆனா எனக்குள்ள வீசுகிற ஜீவ வாசனை மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இதில் நடப்புகிறதுக்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அல்லேலூயா. சிமிர்னா என்றால் கண்ணீர், வேதனை, கஷ்டம், பாடுகள். அந்த பட்டையை அப்படி கீறி விட்டோம்னா நம்முடைய இருதயத்தில் கீறல் விழுந்து அந்த இதயத்தில் வடிகிற அந்த கண்ணீர், அந்த வேதனையை போலவே கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவம் தான் இந்த சிமிர்னா. அவர் பாடுபட்டவர், அவர் முந்தினவர், பிந்தினவர். எபேசு சபை 7 நட்சத்திரங்கள் தம்முடைய வலதுகரத்தில் ஏந்து கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் என்கின்ற வெளிச்சத்தை அங்கே வெளிப்படுத்தி கொடுத்தார். அது தேவனுடைய அன்பு. சபை தேவனுடைய அன்பு என்பதை வெளிப்படுத்தி கொடுத்தார். அந்த தேவ அன்பை எபேசு சபை எழுந்து விட்டது. ஆதியிலே கொண்டது அன்பு, எச்சரிக்கை. ஆமெனா? ஆனால் இந்த சிமிர்னா சபையில் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா.
நீ என்னையா 3000 கொடுக்குறது? அமேனா, நீ எங்களை 3000 கொடுத்து இழுத்துலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் ஒன்று எனக்கு வேணாம். இப்போ நம்ம ஊர்லெல்லாம் இப்போ ஏசப்பா கிருபையில் இப்போ வட மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா சர்ச்சையெல்லாம் அடித்து நொறுக்கி யாரெல்லாம் சர்ச்சைக்கு போகிறாங்களோ அவங்களெல்லாம் போயிட்டு மறுபடியும் தாய் மதம் திரும்புவோம்னு சொல்லி அவங்கள பயங்கரமான கொடுமைப்படுத்தி அவங்கள மிரட்டி சபைக்குள்ளே வந்தவர்களெல்லாம் மறுபடியுமாய் அந்த பொல்லாத மார்க்கத்தில் இழுக்கக்கூடிய அந்த சம்பவம்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தோமாவுடைய ரத்தத்தின் அந்த 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 ரத்த சிந்தப்பட்ட அந்த இரக்கம் இன்றைக்கி நம்ம மேலே இருக்கிறது. நமக்கு ஒரு ஃப்ரீனஸ் இருக்குது. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கும் 5க்கும் 10க்கும் இயேசு ராஜாவுடைய மகிமையை இன்றைக்கி தூஷிக்கிறோம். ஆனால் எப்பா, நீ ஐஸ்வர்யம் உள்ளவன் தான். நீ நினச்சேன்னா இந்த ஜனங்களை எல்லாம் கவர் பண்ணி நீங்கள் எப்படின்னா வாழ்ந்துக்குங்க, நீங்கள் சர்ச்சில் வந்து உட்காந்தா போதும், எனக்கு நிறைய காசு மட்டும் கொடுத்துருங்க, காசு பணத்தை மட்டும் கொடுத்துருங்க, நிறைய காணிக்க தசமாக மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவன் போதிச்சாரு அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த மாதிரி 3000 ரூபாய் நீ 3000 ரூபாய் வாங்கிக்க, தசமாக 300 ரூபாய் கொடுத்துடணும். ஆமேனா இல்லையா? பிச்சிடுவேன். எப்படி சொல்லிட்டு ஞாத்திக்கமே வார்னிங் பண்ணிட்டேன். நான் இப்போ யாரையும் கட்டாயப்படுத்தலை. நாயின் கிரயத்தையும் வேசி பணயத்தையும் எந்த பொருத்தனையிலாகிலும் நீ சபைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படி தேவன் சொல்லிட்டாரு. எப்பாடே, நீ நினைச்சிருந்தனா இந்த ஜனங்களை வஞ்சித்திருக்கலாம், இந்த ஜனங்களை வஞ்சனைக்குள்ளே தள்ளி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அன்றைக்கி நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம் பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா கவனிக்கணும். அன்றைக்கி நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த பூமியில் நம்ம நல்லா சுகபோகமாக வாழ்த்து நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஏமாத்துற ஒரு போதகம். அந்த மாதிரி போதகத்துக்குள்ளாம் போகாமல் நீ ஐஸ்வர்யம் உள்ளவன் தாண்டா, எல்லாம் நீ சொன்னால் கேட்பாங்க, நீ எப்படினாலும் வாழ்ந்துட்டு வா, நீ காசு கொடுத்தா போதுன்னு சொல்லி இயேசுவின் பேரை சொல்லி ஏமாத்திருக்கலாம். ஆனால் இவன் பயங்கரமான தரித்திரம். தரித்திரனா தரித்திரம், அப்பேற்பட்ட தரித்திரம் இந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கை. ஒரு நல்ல பெரிய வீடு கிடையாது. வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளைங்களாம் வீடு கட்டியா என்ன பண்ணுவாங்க? போட்டு பிச்சு எடுக்கிறாங்க. ஒரு நல்ல வாகனம் கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, பயங்கர தரித்திரம். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஊழியர்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் அங்கே தம்முடைய ஊழியர்களை பார்த்து சொன்னார். 20ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையதுரா. அல்லேலூயா. தரித்திரராகிய நீங்கள், சிமிர்னா சபையின் தூதனே, சிமிர்னா சபையின் ஊழியக்காரனே, நீ பாக்கியவான், நீ தேவ ராஜ்யத்துக்கு தகுதியானவன். உனக்கு நீ ஐஸ்வர்யம் உள்ளவன், நீ ஒன்று வேணாம், நீ போயிட்டு அந்த வெள்ளை போலத்தை எடுத்து பிஸ்னஸ் பண்ண. இவங்க புரிஞ்சுக்கினாங்க, இந்த வெள்ளை போலம் முழுக்க ராஜாக்களுக்கு தூபம் போடுது, ராஜாக்களை மகிமைப்படுத்துது, அதனால் வெள்ளை போல பிஸ்னஸை விடுங்கடா அப்படின்னு போதிச்சிருக்காரு. இந்த வெள்ளை போலம் நம்முடைய ராஜாவை மகிமைப்படுத்தாமல் அவரை அறிகிற அறிவு தாண்டா வாசனை. இந்த வெள்ளை போல வாசனை ஜனங்களை எல்லாம் நாசப்படுத்துகிறதுன்னு சொல்லி பிஸ்னஸையே மாற்றி, வேற பிஸ்னஸ் அங்கே கிடையாது. இது கொடிக்கட்டி பறந்த பிஸ்னஸ், நல்ல லாபகரமான பிஸ்னஸ். ஆனால் அந்த சபையில் இருக்கிற ஜனங்களை, அந்த ஜனங்கள் அன்புள்ள ஜனங்கள் ஏசப்பாவுடைய மகிமைக்காக அந்த பிஸ்னஸையே விட்டுட்டு, நீ எத்தனை ஆயுத பூஜைக்கு என்ன கிஃப்ட்டை கொடுத்தாலும், தீபாவளிக்கு எத்தனை போனஸை கொடுத்தாலும் அதெல்லாம் எனக்கு துச்சமாய் மதித்து போடுகிற ஒரு மகிமையான ஒரு பட்டணம், ஒரு சபைதான் இந்த சிமிர்னா சபை. அவ்வளவு அன்பு இயேசு ராஜாவின் மேலே. நீ என்ன பண்ணாலும் எனக்கு தேவையில்லை. நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் தான் என்ன பண்ணுவோம், சொந்த பந்தங்கள்லாம் மனசில் குளிர்ச்சி ஏற்பட்டு அப்படியே பொங்கல் அப்படின்னு எல்லாரும் வந்து அப்படி சொந்த பந்தங்கள்லாம் வருவாங்க. அங்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம். அப்போ தான் நிறைய கறி மீனில் தந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. அப்போ தான் ட்ரெஸ்ஸெல்லாம் வரும், ட்ரெஸ்ஸெல்லாம் அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. இழக்க கற்றுக்கணும். இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? இப்போ தெருவில் பார்த்தோன்னா கோலம் போட்டு அப்படின்னு நம்ம கோலத்தை ரசிக்கும், சபையில் இருக்கிறது நிறைய பார்த்து ரசிக்கும், கோலத்தை பார்த்து ரசிச்சுக்குன்னு. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் வந்து பொத்துக்குச்சாண்டா, இதெல்லாம் எங்கே வந்து பாவம்னு இருக்குது. உனக்கு அறிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இது ஏன் பண்ணுறாங்க, இது எதுக்கு பண்ணுறாங்கன்னு புரிஞ்சு அந்த பெர்சிக்யூஷனுக்குள்ளே உள்ளே போவாங்க. இவங்க இதை பண்ணதுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா,
நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சிகளாய் அங்கே கொன்றிருக்கிற வரலாற்று பதிவு சொல்லுகிறது. நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்களை இரத்த சாட்சியாய் கொன்றிருக்கிறார்கள். அதில் முதல்ல பின்னாட்களில் வந்தப்ப அப்போஸ்தலனாகிய யோவானுடைய நேரடி சிஷ்யன், அவரும் ஒரு அப்போஸ்தலர் மாதிரி தான். ஏன்னா அப்போஸ்தலர்கள் யார் என்றால் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம் பண்ணப்பட்டது, உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருந்தவர்களும் அவர்களோடு கூட இருந்தவர்களும் அந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருந்த அப்போஸ்தலர்களோடு இருந்தவர்களும் அப்போஸ்தலர். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் என்ற அந்த நேரடி அப்போஸ்தலர் என்கின்ற அந்த பட்டம் இருக்காது. ஸ்பிரிச்சுவலி வசனத்தை போதிக்கிற அவர்கள் நீதியின் ஊழியக்காரர், அவர்கள் அப்போஸ்தலர்கள். ஆனால் நேரடி அப்போஸ்தலர்கள் என்பது அப்போது இந்த பாலிகார்ப் என்கின்ற ஒரு தேவ ஊழியர், அவருக்கு 86 வயசு. அப்போ போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணி, நீ என்ன சர்ச்சில் வந்து ஜனங்களை எல்லாம் ஒரு மாதிரி பண்ணி ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து வைத்து ரோமர் ராயனை கடவுள்னு சொல்கிறியாமே, நீ எப்படி அவருடைய ஆட்சியில் வாழ முடியும்? இயேசு பொய்யே, கெய்சர் இஸ் லார்ட் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தூபம் போட்டுனாக்கா உன்னை விட்டுருவோம், அப்படி இல்லைன்னா உன்னை எடுத்து உன்னை உயிரோடு கொளுத்த போகிறோம் அப்படின்னு நிற்கிறாங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரே ஒரு வார்த்தை, இப்போ ஜனங்களுக்கு எல்லாம் சர்ச்சில் இருக்கிற ஜனங்களை மக்கள் நிற்க வச்சுட்டாங்க. பாரு உங்கள் பாஸ்டரே இப்போ என்ன பண்ண போகிறார், இயேசு இல்லை தெய்வம் இல்லைன்னு சொல்ல போகிறாரு. அவர் வந்து ராயன் தான் எங்கள் தெய்வம்னு சொல்லி அவர் தூபம் போட போகிறாரு, நீங்கள்லாம் பார்த்துங்க, நீங்களாம் மனம் திரும்பிடுங்க இவரா மாதிரின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டாங்க. கம்பத்தில் போட்டு கட்டிட்டு இப்போ நம்ம அவுத்து விடுறாங்க. அவர் வயசான தாத்தா, அவர் புன்முறுவலோடு இந்த 86 வயசு வரைக்கும் என் மகிமையின் கர்த்தராகிய என் ராஜா என்னை ஒரு குறையும் இல்லாமல் என் மனசுக்குள்ளே சமாதானமாக என்னை நடத்தினார். இயேசுவே என் ராஜா, வேறு யார் எனக்கு ராஜா தெரியாதுங்க, அவர் தான் என் ராஜா நாங்கள் அறிக்கை பண்ணார் பாருங்க. அந்த விசுவாச அறிக்கையை கேட்ட ஜனங்கள் எல்லாம் இயேசுவே எங்கள் ராஜா என்று கத்தினார்கள். அவரை உயிரோடுவே கொளுத்துனாங்க. 86 வயது உள்ள அந்த பாலிகார்ப்பை அப்படியே கொளுத்து அவர் புன்முறுவலோடு என் ராஜாவை நான் மகிமைப்படுத்துவேன், அவர் எனக்காக மரத்தில் தூக்கப்பட்டவர், அவர் என் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய குமாரன்னு சொல்லி அப்போ அந்த அன்னைக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 500 பேர் வந்து அன்னைக்கு இரத்த சாட்சியாக மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு பிற்பாடு மறுபடியும் அந்த சபையில் ஒரு பெரிய டெவலப் அங்கே, ஏன்னா அவ்வளவு அன்பு இல்லையா? ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஏன் காசு பணம் அல்ல, என் ராஜாவுக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவது. நான் பாதியில் பிறந்தவன் பாதியில் போயிடுவேன், ஆனால் என் கர்த்தர் முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவர், அவர் மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிற என் கர்த்தர். எனக்கு எத்தனை பேர் நீங்கள் அப்படி இருப்பீங்க? ஆமென் சொல்லாமா? எனக்கு எத்தனையோ பேர் வந்து ஒரு 3000 ரூபாய் விட்டு கொடுக்க முடியல இல்லையா? இது வந்து சும்மா வருது அப்படின்னா எவ்வளோ பேர் ஓடுறாங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம சபையில் அப்படி வாங்காமல் இருக்கிறதுக்காக எனக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென்னா இல்லையா? வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. சரி, அடுத்த ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? வாசிப்பலாம் அந்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்கள் யூதன் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அந்த நாட்களில் யூதர்கள் போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த ஒரு மனுஷனை போயிட்டு இயேசுன்னு சொல்கிற மேசியா எங்களுக்கு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர், இந்த இயேசு வந்து மேசியா கிடையாதுன்னு சொல்லி யூதர்கள்லாம் போய் இந்த ஊழியக்காரனை போயிட்டு தூஷணம் பண்ணி இருக்கிறார்கள். அன்பான தேவஜனமே, அவங்க யூதர்களே கிடையாது, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியினால் இருதயத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இவர்கள் யூதர்கள் கிடையாது. யூதன் என்றால் யார் என்றால் ஸ்பிரிட், ஆவியில் இருதயத்தில் தங்கள் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்காக என் அசைவை நான் மறக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு இருதயத்தில் வந்து இயேசுவே ராஜா என்று ஆராதிப்பதே யூத ஆவி. ஆனால் எழுத்தின்படி இருக்கக்கூடிய இந்த யூதர்கள்லாம் போயிட்டு நாங்களே தூக்கி கொலை செய்த இந்த இயேசுவை ராஜான்னு சொல்லின்னு இருக்கிற, நான் பலமுறை சொல்லிட்டேன், அந்த சிமிர்னா பட்டம் எல்லா இனத்தாரும் எல்லா ஜாதிக்காரும் எல்லா நாட்டுக்காரும் நாங்கள் இருப்பான்.
அப்போ அங்கே இருக்கிற யூதர்களும் போயிட்டு அந்த மாதிரியான கிண்டல் அடித்து கேலி அடித்து, ஏன்னா அவ்வளோ நறுமணம். ஆனால் இந்த ஊழியக்காரனிலிருந்து ஜீவ வாசனை. அல்லேலூயா. இந்த 7 பட்டணங்களும் இயேசு ராஜாவுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்தினவர்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது உண்மையிலே? ஆமெனா, அல்லேலூயா. அப்போ இந்த சாத்தானுடைய கூட்டத்தார் யார் அப்படின்னா, மனக்கண் குருடாக்கப்பட்டவர்கள். அவருடைய இதயத்தில் யார் யூதர்? நம்ம தான் யூதர்கள். இயேசு ராஜாவின் மகிமைக்காக எதையும் இழக்கிறோமே, நாம தான் யூதர்கள். ஆமெனா இல்லையா? நாம தான் யூதர்கள், நாம தான் தேவனுடைய ஜனங்கள். இந்த யூதர்களுக்காகத்தான் யூதா கோத்திரத்து சிங்கம் ஜீவ பலியாய் சிலுவையிலே பலியானார். நீங்கள் 2 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்க பார்க்கலாம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷம். அல்லேலூயா. சுவிசேஷமே என்ன அப்படின்னா, மகிமையின் கர்த்தர். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா இயேசு ராஜாவுக்கு? இயேசு ராஜா ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர்தான் ராஜாதி ராஜா. எல்லாம் அறிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜா சொல்லுங்க. இதாங்க சுவிசேஷம். அவர் உன்னை வாழ வைக்கிறவர். அவருடைய மகிமையினால் தான் என் மனைவி, அவருடைய மகிமையினால் தான் என் கணவன், அவருடைய மகிமையினால் தான் என் பிள்ளைகள், அவருடைய மகிமையினால் தான் என் வருமானம், அவருடைய மகிமையினால் தான் என் வீடு, அவருடைய மகிமையினால் தான் என் ஐஸ்வர்யம், அவருடைய மகிமையில தான் என்னுடைய ஆசீர்வாதம். இதுதான் மகிமையின் சுவிசேஷம். ஆனால் தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையின் தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். அப்போ மகிமையின் கர்த்தருடைய அந்த மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரு? இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? உலகத்தின் அதிபதி இந்த பிசாசு இருக்கிறானே, இவன் இஸ்ரவேலருடைய இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். ஏனால் இது தேவன் அனுமதித்திருக்கிறார். புறஜாதியோட நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு குறிப்பிட்ட ஜனனுடைய இருதயம் கடினமாக இருக்கும். அது நம்முடைய மீட்புக்காக அவர் அப்படி செய்திருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்? அவருடைய மன கடினம். அப்போ இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று சொல்றது பிசாசு, இந்த சாத்தான் அவர்களை தூண்டி விட்டு போய் அவங்களும் போய் தூஷிக்கிறாங்க. சிலுவையிலிருந்து இறங்கி வா, நீ தேவகுமாரனால் சிலுவையிலிருந்து இறங்கி வான்னு ஏசப்பாவை தூஷித்தாங்களே, அதே தூஷணம், அதே தூஷணம். பாலிகார், நீ ஏசுன்னு போறியே, அந்த ஏசு இப்போ உன்னை காப்பாற்றட்டுண்டா. ஏசு ராஜா என் உயிரே கொடுத்துட்டாரு, அவருக்காக, சார் எனக்காக அவர் உயிரே கொடுத்துட்டாரு, நான் அவருக்காக என் உயிரை கொடுக்கிறேன். இதாங்க அன்பு, இதான் மனவாட்டி, இதான் என் நேசர். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. நான் என் நேசருடையவள், நான் என்னை என் நேசருக்கு கொடுத்து விட்டேன். ஏன்? அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது, அவர் அன்பு என் மேல் இருக்கிறது, அவர் என் உயிரை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் என் நேசருடையவள், நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். இதெல்லாம் தாண்டி வந்துட்டா அவ, இப்போ ஃபைனலுக்கு வந்துட்டா. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. அப்போது தேவன் இங்கே என்ன செய்கிறார் அப்படின்னாக்கா, நல்லா கவனிங்க, இவங்க தூஷிக்கிறாங்களா? எப்படி இயேசு ராஜாவை தூஷித்தார்களோ இந்த சாத்தானுடைய கூட்டத்தார், அதே போல தங்களை யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிற சாத்தானுடைய கூட்டத்தார் போய் இவருடைய வாழ்க்கையை தூஷிக்கிறாங்க. இவங்க பெரிய வானத்திலிருந்து குதிச்சு வந்துட்டாங்கடா, இவங்க தேவனுடைய குமாரரா, இவங்க என்ன ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, இதை செய்யாத அதை. ஆண்டவர்னா அன்பு தானே, ஆண்டவர் அன்புனா என்னன்னே தெரியாது இவங்களுக்கு. இவங்களாம் ஓவர் சீன்றா, இவங்க சீனுங்க போதுங்க பாடுறா, ஐயோ பரிசுத்த கூட்டம் போது பாடுறா, இப்படியெல்லாம் தூஷித்து. ஆமேனா, தேவனுடைய அன்பை புரிந்து கொண்ட சபையாக எபேசு இருந்திருக்க வேண்டும். தேவ அன்பை புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் தேவ அன்பு சபை, அவர் சபைக்கு தலையாக கிறிஸ்துவை கொடுத்தாரே, அந்த அன்பு புரிந்திருக்க வேண்டும். தேவ அன்பு புரிந்திருக்க வேண்டும், தேவ அன்பு புரிந்திருக்க வேண்டும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த சிமிர்னா சபையினுடைய போதகன் அருமையான போதகன். எவ்வளவு தூஷணம், எவ்வளவு கேவலம் வந்தாலும்
நீ சொல்கிறத சொல்லிக்கியா, என் இருதயம் என் கர்த்தருக்கு சொந்தமானது, அவர் எனக்காக உயிரை கொடுத்தாரே. இரத்த சாட்சிகளாய் இயேசு ராஜாவுடைய பாடுகளுக்கு பங்காளிகளாய், இயேசு ராஜாவுடைய பாடுகளுக்கு பங்காளிகளாய். நல்லா கவனிங்க, அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபத்தில் எழுதும்போது கூட எப்படி தெரியுமா அவர் தம்மை வெளிப்படுத்துறாரு? நான் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளி என்றாரு. அவருடைய பாடுக்கு நான் பங்காளி. பாடுபடுகிற ஜீவியம் இன்றைக்கு வேண்டும் அன்பானவர்களே. இந்த இயேசுராஜாவுடைய இந்த 7 திவ்ய சுபாவங்களும் 100% ஒரு ஊழியக்காரனுக்குள்ள, ஒரு ஊழியக்காரன் அல்ல, ஒரு முழு விசுவாசிக்கும். இதை முதல்ல ஊழியக்காரன் ஃபாலோ பண்ணணும், அந்த ஊழியக்காரனை ஜனங்க ஃபாலோ பண்ணணும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் தைரியமாய் சொல்றாரு. நல்லா கவனிங்க, யோவான் நீங்க எப்படி தம்மை வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற யார் நிமித்தம்? இயேசு ராஜாவின் நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனாய் இருக்கிற யோவான். நான் யாருபா? யார் ராஜாவுடைய பாடுகளுக்கு பங்காளி நான். அல்லேலூயா! எத்தனை சந்தோஷமா இருக்கிறது. ஆண்டவரே, உமது நிமித்தம் எல்லாரும் தூஷிக்கப்பட்டாலும் என் கர்த்தருக்காக நான் இருப்பேன் என்பதுதான் சிமிர்னா சபையினுடைய ஒரு மகிமையாக இருந்தது. அன்பானவர்களே, இப்படி வாசிக்க போகலாம். இப்போ முதல்ல கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்தினார் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவர் நான் முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தெழுந்து பிழைத்திருக்கிறோம் என்று முதல்ல அவர் மகிமை வெளிப்படுத்தினார். ரெண்டாவது நற்கிரியைகளை பாராட்டி அங்கே இந்த ஊழியக்காரனை அவர் நல்லா உயர்த்துகிறாரு. அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவருடைய ஜீவனுடைய பலனுக்கான ஆலோசனையை கொடுக்கிறாரு. நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. என்ன ஆலோசனை கொடுக்குறது தெரியுமா? ஓகேப்பா, சூப்பர். ஆனால் இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வாசிப்பலாம், 2:10 வாசிப்பலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். நல்லா கவனிங்க, இது வரைக்கும் என்ன சொல்றாருன்னா உன் ஜீவனின் இந்த பலன், இன்னும் உனக்கு பலனை கொடுக்குறேன். ஓகே, நீ சூப்பர். நல்லா கவனி, நீ கிறிஸ்துவின் சுபாவம், பாடுபடுகிற சுபாவம். அவர் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தாரே, அந்த கிறிஸ்துவின் சுபாவம் உனக்குள்ள வந்துருச்சு. இது கிறிஸ்துவின் சுபாவங்க, பாடுபடுவது. அவருக்காக, இயேசு ராஜாவுக்காக பாடுபட வேண்டும். ஓகே, இப்போ இந்த பாடுபடுகிற இந்த ஜீவியத்துக்கு உனக்கு பலன் வேண்டும். எப்படி அப்படின்னா, இப்போ சாத்தான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா உங்களில் சிலர் காவலில் போட்டு பயங்கரமாக வாட்டுவான். ஏன்னா ரோம கவர்மெண்ட் யாரெல்லாம் ரோம ராயனை ராஜா என்று சொல்லவில்லையோ அவர்களை அரெஸ்ட் பண்ணி கொடுமைப்படுத்து. டைரெக்டாக சாவடிக்கக்கூடாது. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா ரோம ராயனுக்கு முன்னாடி அந்த தூபவர்க்கத்தை போட்டு வச்சிடணும். ரோம ராயன் தான் கடவுள்னு சொல்லி ஆராதிக்கணும். அதுக்காக போட்டு நல்லா இடின்னு இடிப்பான், நல்லா கீறுவான், உடம்பெல்லாம் கீறுவான். அந்த ஒரு முள் செடியை கீறுவதை போல கீறுவான், காவலில் போடுவான், உங்களை பயங்கரமாய் துன்புறுத்துவான், உங்களை சில காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். இந்த 10 என்பது தேவகுமாரன். அல்லேலூயா! நல்லா கவனிங்க, இவன் ஜீவனின் பலனுக்கான ஆலோசனையை கர்த்தர் இங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். 10 என்பது தேவ அன்பின் குமாரன். நீ ஊழியக்காரனே, இந்த அன்புல நீ நிலைத்திரு, நீ தேவ அன்புல நிலைத்து இவர்தான் என் ரட்சிப்பின் அதிபதி என்று உபத்திரவத்தில் நீ பூரணப்படு. 10 நாள் என்பது பூரணமான உபத்திரவம். ஒரே ஒரு வினாடி கூட ஐயோ வலிக்குதே எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி புன்முறுவலோட அடி, நான் ஒன்றுமில்லை. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்பது 10 என்பது தேவகுமாரன். நம்முடைய தேவன் தம்முடைய குமாரனை பூரணமாய், ரட்சிப்பின் அதிபதியை பூரணமாய், உபத்திரவங்களினாலே பூரணமாய் அவரை
மகிமைப்படுத்தினார். எபிரேயர் 2வது அதிகாரத்தில் இந்த 10 என்பதனுடைய அர்த்தம் என்ன? 2:10 வாசிங்க பார்க்கலாம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவதற்கு அவருக்கு ஏற்றதா இருந்து கையை தட்டி நல்லா மகிமை செலுத்துவோமா? உபத்திரவத்தினாலே பூரணம் என்பது 10 நாள் உபத்திரப்படி. 10 என்பது 10 கட்டளை இல்லையா? அன்பின் குமாரன், அன்பின் பிரமாணத்தை அவர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தாரே. அந்த 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்பது உபத்திரவத்தினால் நீ பூரணப்படுவாய். அல்லேலூயா. 3வதாக இந்த ஊழியக்காரனுக்கு ஜீவனின் பலனுக்கான ஆலோசனையை அவர் கொடுக்கிறார். அடுத்தது 4வதாக மகிமையின் கர்த்தர் மகிமையின் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த சபை ஒரு ஜெயங்கொண்ட சபையாக இருக்கிறதுனால இந்த பாரு, ஒரு காரியத்தை நீ பண்ணு, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஒரே ஒரு இடத்துல சோர்வு வந்துடக்கூடாது, உனக்கு சோர்வு வரக்கூடாது. அதுக்கு தான் உனக்கு திவ்ய வல்லமை, கிறிஸ்து இயேசுவின் திவ்ய வல்லமை என்பது குமாரனின் ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்கிறார். அவர் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து மரண பரியந்தம், உனக்கு மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, அப்போது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். கையை தட்டி நல்லா மகிமை செலுத்தலாமா? வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு இதை கொடுப்ப அதை கொடுப்பேன்னு சொல்றது, அவருடைய மகிமையை கண்டவனுக்கு என்ன தேவன் அனுமதித்திருக்கிறார் என்பதுதான் அந்த ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கிற பலன் அது. ஆனால் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்றால், இந்த ஊழியக்காரனுக்கு ப்ராமிஸ், வாக்குத்தத்தத்தை கண்முன் வைத்து, தபார் உனக்கு இதை வச்சிருக்கிறேன், நீ இதெல்லாம் கவனி, இது நீ சுதந்திரிக்கல, இன்னும் சுதந்திரிக்கல. அவர் ஆகிலும் அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? ஆகிலும் அப்படின்றாரு. மரண பரியந்தம் உன்னை நடத்துறதுக்கு நான் உண்மையில் ஒரு எப்போது சோர்ந்து எவ்வளவு வழிகள் வந்தாலும் ராஜாவை மகிமைப்படுத்து, உன்னை நீ பெருமைப்படுத்திடாத. அவன் என்ன அடிச்சான், அவன் என்ன கிள்னான், அவன் என்ன பண்ணான்றதெல்லாம் சாக்கு போக்கு. அதெல்லாம் எல்லாம் உன் பெருமைக்கு நீ பண்ணுறது. புரிஞ்சு போச்சா இல்லையா? உன் பெருமைக்கு அதெல்லாம் உன் பெருமை, நீ ஒன்றுமே இல்லை. இயேசு ராஜாவை மகிமைப்படுத்து என்று கர்த்தர் அங்கே அந்த மனுஷனுக்கு, அந்த ஊழியக்காரனுக்கு வாக்குத்தத்தத்தை கண் முன்னாடி காண்பித்து பெற்றுக்கொள் அப்படின்னு கொடுக்குறாரு. ஆனால் இவன் வாக்குத்தத்தை சுதந்திரத்து கொண்டானா அப்படின்னா இல்லை. நீ உண்மையாக இருந்து கடைசி வரைக்கும், என்ன இது உபத்திரம், பெர்சிக்யூஷன், இது உனக்குள்ள உன் மாம்சத்தில் வலி, ஐயோ என்னடா இது இப்படி பாடுபடுறமே அப்படின்னு கொஞ்சம் சோர்வு அதை கூட மிஸ் பண்ணிடுவேன். அப்போ நீ கடைசி வரைக்கும் உன் மரண பரியந்தம் நீ ஓடிக்கினேரு. அவர் சீயோனின் ராஜன். நீங்கள் 48ஆம் சங்கீதம் 12 வாசிங்களேன். 48ஆம் சங்கீதம் 12 வாசிக்கும் போது அவர் சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள், பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் இயேசு ராஜன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய நித்திய காலமே அவர் என் தேவனாய் இருக்கிறார். அவர் என்னை மரண பரியந்தம் நடத்த வல்லவர். கரங்களை தட்டி நல்லா மகிமை செலுத்துவோமா? என்னை மரண பரியந்தம் கைவிடாத என் கர்த்தர். இதை தான் நான் சீயோனின் ராஜன், நான் அன்பே உருவானவர், உனக்காக என் ஜீவனை கொடுத்தவர். நீ மரண பரியந்தம் உண்மையா இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, ஜீவகிரீடம் பிதாவாகிய தேவனை நீ முகமுகமாய் தரிசிப்பாய். பிதாவாகிய மகிமையின் சர்வ வல்லவரை நீ முகமுகமாய் தரிசிப்பாய். உனக்கு என் ஜீவனை கொடுத்து உன்னை மகிமையில கொண்டு போய் சேர்க்கின்ற வாக்குத்தத்தத்தை பர்சனலா கிறிஸ்து இந்த ஊழியக்காரனுக்கு வாக்குத்தத்தை கண்முன் வைத்து காண்பிக்கிறார். நீ உண்மையா இருந்தனா, கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தனா நீ பெற்றுக்கொள்ளலாம். ஆமேனா? பாருங்க, நீங்கள் உங்களால் எந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வர முடியலன்னு வச்சுக்கலேன், உங்களை நீங்களே உபத்திரவத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஃபாஸ்டிங்கில் போய் உட்காந்துக்க. ஃபாஸ்டிங்கில் போயிட்டு நல்லா இந்த சரீரத்தை உபத்திரவப்படுத்தி ஆவியில் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்கு நேராக போனீங்கன்னு வச்சுங்களேன், வேறு எதையுமே பார்க்க மாட்டார் ஆண்டவர். ஒரு ரகசியம் சொல்லவா? நீங்கள் ஏசப்பா வருகைக்கு நான் போகணும்,
நான் பிதாவை முகமாக தரிசிக்கணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு. இவன் என்னென்ன பண்ணாங்க மற்றதெல்லாம் எதுவுமே பார்க்கல. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாத நீதி உள்ள தேவன். ஆமேனா? இந்த சரீரத்தை நல்ல உபத்திரவத்துக்கு உள்ளாக்கி பாதி ராத்திரியில் எழுந்து நல்லா துதிச்சுட்டு அந்த தூக்கண்ணோடே நீ சுத்தேன், உனக்கு அந்த தேவையில்லாத வீண் சிந்தனை உனக்கு வராது. நீங்கள் சில பேர் நைட்டில் எதுவும் ஜெபம் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு நல்லா பார்த்துன்னு கொரட்டை விட்டு அடிச்சு தூங்கத்த பகல்லாம். அப்படியே இல்லை, அந்த டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நைட்டில் எழுந்து பாதி ராத்திரியில் எழுந்து ஜெபம் பண்ணிவிட்டு நல்லா தேவனை துதிச்சுட்டு வசந்த வாசிச்சுட்டு அந்த தூக்கண்ணில் இறங்கி நல்லா உடம்பை ஹார்டாக வேலை செய்யுங்க. வீட்டில் நல்லா இந்த உடலை உபத்திரவத்துக்கு நிறைய கொண்டு போனீங்கன்னா பரிசுத்தம் உங்களுக்கு நிலைத்திருக்கும். எப்போ உடம்புக்கு ஹாப்பாக இருக்கும் ரெஸ்ட்டு வேணும்பா அப்படின்னு நினைக்கிறியோ அப்பயே நீ ஸ்லைடாகி போயிட்ட, வாங்கிட்ட, பின்வாங்கி போயிட்ட. நீ நல்லா பாதி ராத்திரிலேருந்து நல்லா உபவாச ஜபத்துக்கு வா, வந்து உட்காரு தேவ சமூகத்தில். நான் வேணா மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு. அன்பானவர்களே, மரித்த அத்தனை பேரை உயிர் எழுந்துக்க போகிறான். எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நீ ஜீவனை பெற வேண்டுமே, ஆனால் நீ ஜீவகிரத்தை பெற வேண்டும் என உபத்திரவப்படுகிற அந்த சுபாவம் உனக்குள்ள இருக்கணும். உன் வீட்டுக்காரன் ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டாடாக்கா உனக்கு வருது ஒரு சீரிக்கினு கோபம். இதெல்லாம் கணக்கு கொடுக்கணும். நீங்கள் எச்சரிக்கை, எவ்வளவு தூஷணம் எனக்கு வந்தாலும் நான் பொறுமையாக இருப்பேன், நான் அன்பாக இருப்பேன். ஆண்டவரே, எவ்வளவு தூஷணங்கள் வந்து நான் ஒன்றுமில்லை என்கின்ற அந்த மகிமைக்குள்ளே வர வேண்டும். அன்பானவர்களே, ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் மகிமையின் கர்த்தராய் அவர் நமக்குள்ளாக வீற்றிருக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த உபத்திரம் யாக்கோபு 1:12 வாசிங்களேன். யாருக்கு இந்த ஜீவகிரீடத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார்? யாக்கோபு 1:12 வாசிக்க பார்க்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன். அல்லேலூயா, அவள் உத்தமி. எஸ்தர் உத்தமி. 6 மாத வெள்ளை போலம், 6 மாத சுகந்த வர்க்கம். அவள் உத்தமி. பாடுகளை சகித்தால் சாவுக்கு கிட்ட போய் வரணும். அந்த சுத்திகரிப்புக்கு உடனே சுத்திகரிக்கணும்னா உபத்திரவப்படுத்து. நல்லா ஃபாஸ்டிங்கில் வந்து உட்காரு, நல்லா கறியை மீனியை ஆக்கி தின்னுபிட்டு நல்லா கொழுப்பு ஏறி சுத்தனா எங்கேருந்து வரும்? எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்? பிள்ளைங்களை இன்றைக்கி வளர்க்க தெரியுதா? பிள்ளைங்களை வந்து அப்படியே பலவீனத்திலேயே கொண்டு போகணும். அவங்க நல்லா இன்றைக்கிற கண்டிஷனில் நல்லா ஊன் பிள்ளையா நீ வளர்க்குற. அதான் சொல்லிட்டேன், நீ ஊன் பிள்ளையாக வளர்க்குற, தேவ பிள்ளையாக வளங்க. அந்த பிள்ளை தோல் மேலே சிலுவை இருக்குதா? பாடு இருக்குதா? எந்த பிள்ளை தோல் மேலே சிலுவை இருக்குது அது தேவ பிள்ளை. அது தன் சகோதரன் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படின்னு அந்த பிள்ளை. அப்போது வளப்பில் தான் இருக்குது, பிள்ளை வளப்பில் தான் இருக்குது. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தான் நீ உத்தமனை விளங்கின முடிவு பரியந்த உண்மையாக இருக்கணும். உன் உடம்பை ஒரே ஒரு சைடு மகிமை பெருமைப்படுத்திடக்கூடாது. நல்லா என்ன பண்ணக்கூடாது, உன் உடம்பை பெருமைப்படுத்தி நல்லா மூஞ்சிக்கு நல்லா ஃபவுண்டேஷன்லாம் போட்டு அப்படியே மினு வச்சுக்கின்னு கம்மலை போட்டுக்கின்னு நல்லா நகையை போட்டுக்கின்னு அப்படியே மினிக்கியாக போய் சுற்றணும் இல்லையா? ஒரு செகண்டு கடைசி வரைக்கும் உண்மையாக இரு. எல்லாரையும் பார்க்கும்போது ஆசை வரும், அப்படியே நம்மளாம் மினுக்கின்னு போகணும் அப்படின்லாம் விட்டு வெளியே வாங்க. உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுங்க, உபதேசத்துக்குள்ளே வாங்க. ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக இருக்கணும், கடைசி வரைக்கும் நீ உத்தமன் என்று விளங்கின பின்புதான் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு, இந்த அன்பு இருந்தால் மட்டும், தேவன் மேலே இருக்கிற அன்பு இருந்தால் மட்டும்தாங்க உங்களால் கடைசி வரைக்கும் தேவனுக்கு உண்மையாக இருக்க முடியும், மரண பரியந்த உண்மையாக இருக்க முடியும். இங்கே சொல்கிறார் கர்த்தர், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இவன் மரணத்தை காணாமல் மகிமை அடைந்து இவன் உயிர்த்தெழுந்து மகிமையின் கர்த்தரை, தேவாதி தேவனை, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை முகமுகமாய் இவன் தரிசிப்பான் என்பது தான் தேவன் நமக்கு கொடுத்த அந்த மகிமையின் வாக்குத்தத்தம். இங்கே தான் தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஆக கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு ஜீவத்தை தரும்பா. இது பர்சனலாக கிராஸ் பண்ணி ஆண்டவர் இடைப்பட்டு இந்த ஊழியக்காரனுடைய அன்பை பார்த்து, இந்த ஊழியக்காரனுடைய உத்தமத்தை பார்த்து ஒரு பலனை தரார், ஒரு பலன் கொடுக்கிறார். என் சகோதரனே, என் சகோதரி, என் வலது கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறேன் உன்னை நான், நீ கடைசி வரைக்கும் உண்மையாயிரு. உன்னில் ஜீவ வாசனை, கிறிஸ்துவின் நற்கந்தம் வீசட்டும். எல்லா இடத்துலையும் உன் பெருமை அல்ல,
என்னை மகிமைப்படுத்து, நான் மகிமையின் கர்த்தர் என்பதை நோக்கிப்பார், உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த ஊழியக்காரனுக்கு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் காமனாக ஜென்ரலாக அவருடைய மகிமையை நோக்கி பார்த்தவங்களுக்கு யார் நோக்கி பார்க்க முடியும்? அவருடைய திவ்ய வல்லமை. ஆவியானவர் சபைகளுக்கு, இப்போ வாக்குத்தத்தம் கூட பாருங்க, அந்த சபைக்கான வாக்குத்தத்தம் வாசிங்க பார்க்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் முடிக்க போறேன், நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்க. கவனிங்க. இப்போ சபையில் இருக்கிறவங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம பலத்தில் ஒன்றையும் முடியாதுங்க. நம்முடைய இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில் அவருடைய அன்பின் கயிறை இழுத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் திவ்ய வல்லமை என்பது பரிசுத்த ஆவியானவருடைய குமாரனுடைய அந்த அபிஷேகமும் வேத வசனத்தினுடைய பலனும், இந்த ரெண்டும் தான் நமக்குள்ள இருக்குது. அதான் தான் ஆவியானவர். இப்போ சபையில் இருக்கிற ஜனங்களே புரிஞ்சுக்குங்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஏசப்பா சொல்கிறாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன், விருத்த சேதனமுடையவன், சர்வ வல்லமையுள்ள பிதாவை தங்களுடைய தகப்பன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் நீ கேளு. என்ன சொல்கிறாரு? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை. எது இரண்டாம் மரணம்? இரண்டாம் மரணம் எது? உங்களுக்கு சாட்டை போட்டு கொடுத்தேன், பட்டுன்னு சொல்லு பார்க்கலாம். ஓகே, அது கிறிஸ்து. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்குது, அது ரெண்டாம் மரணம். அக்கினி கடல், கந்தகம் எரிகிற அக்கினி கடல் அங்கே முன்னே வச்சுட்டு மரித்தோர் அத்தனை பேரையும் உயிரோடு எழுப்பி எவெல்லாம் தாம் பெருமைக்கு வாழ்ந்தானோ அவன் எல்லாம் அக்கினி கடலுக்கு போவான். அந்த அக்கினி கடலுக்கு போகிறதுக்கு பார்த்தா ரெண்டாம் மரணம். முதல் மரணம் எது? எது முதல் மரணம்? எவெல்லாம் துணியை போட்டுன்னு இருக்கிறானோ அத்தனை பேரும் செத்து போன பிணங்கள். இப்போ இருக்கிறதே முதல் மரணம் தான். ஏன் முதல் மரணம்? அவன் பெருமைக்கு வாழணும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, இந்த மூஞ்ச பெருமைப்படுத்துவான் பாருங்க. அவனுக்கு பொறுமையே இருக்காது. அவங்கள பற்றி ஒன்று சொல்கிறக்கூடாது, புர்னு அவங்களுக்கு பொறுமை இருக்காது. உபத்திரவத்தெல்லாம் அவங்களால சகிக்க முடியாது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இவர் தான் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர், மரித்தோரில் பிழைத்திருக்கிறவர். மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிற இயேசு ராஜாவை நோக்கி பார்த்தா ரெண்டாம் மரணத்தில் சேதம் கிடையாது உனக்கு. நான் இப்போ சொல்லிட்டேன், இன்னும் 7 வருஷம் தாங்க. முதலாவது உயிர்த்ததற்கு நீ பங்குடா அப்படின்ற ரகசியத்தை உள்ள வச்சு சொல்கிறாரு. அந்த வசந்தவாசி வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசந்தவாசி பார்க்கலாம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எல்லாம் தூங்குறவங்கள எழுந்துக்குங்க. நான் சொல்றதை கவனிங்க. மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து முந்தினவர், அவர் பிந்தினவர். அவர்தான் பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசம். அவர் என்னென்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் மகிமையில தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் என்னை மரணபரியந்த நடத்த வல்லமை உடையவர். அவரையே நான் மகிமைப்படுத்துகின்ற வெளிச்சம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் நீ போய் நிற்க போறதில்ல. அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அன்னைக்கு நிற்கிற அத்தனை பேருமே அக்கினி கடலுக்கு போவான். இவங்க யார்? இவங்க இந்த விக்கிரக ஆராதனைக்காரரை கூட போய் கலந்துக்குன்னு அவன்லாம் சந்தோஷத்தில் இருப்பான். உன் மனசில் வலி இருக்கணும். ஆண்டவரே, என் ஜனங்க இப்படி பொங்கலில் போய் நாசமாக போயின்னு இருக்குதுங்களே. இதுங்களும் சேர்ந்து போய் கூத்தடிக்கிறது, போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுக்கின்னு அவன் உலகத்தில் உலக ஆராதனையில் ஒரு வேர்ல்டு சிஸ்டத்தில் கொண்டு போயிட்டு அந்த ராஜா எல்லாம் உற்சாகப்படி தூண்டி விடுறாங்க. நம்ம ராஜா நம்ம நடத்துகிறாரு. ஆக கர்த்தர் சொல்லிட்டாரு, எப்பா நீ ரெண்டாம் மரணத்தில் சேதமடைவது இல்லை. என எவ்வளவு உபத்திரவப்பட்ட எனக்காக உனக்கு அந்த உபத்திரவம் இல்லை. அந்த அக்கினி கடலுக்கு போயிட்டேன்னா உனக்கு மீட்பே கிடையாது. நித்திய 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 சதா காலமும் இதே உடம்போட
துணி இல்லாமல் நித்திய காலமாய் அக்னி கடல்ல வேதனைப்படணும். இந்த உடம்பினுடைய இந்த உடல் கர்த்தருக்கு சொந்தமானது. ஆனால் அந்த 2ஆம் மரண சேதம் அடையலை அப்படின்னா முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு நீ பங்குள்ளவன் ஆயிடுவ, நீ ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவ. வெளிப்படுத்தல் 20:6 வாசிக்கும் போது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான், இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. ஆமெனா? அப்போ நீ முதலாவது வர இப்போ சிமிர்னா சபையின் தூதனுக்கு அந்த சபைக்கு கர்த்தர் ப்ராமிஸ் பண்றாரு. ப்ராமிஸ் அல்ல, அந்த ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்த மகிமையின் பலன் அது. இவர் நீ ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்வாய் என்பது வாக்குத்தத்தை கொடுத்து அவர் என்ன பண்றாருன்னா உற்சாகப்படுத்தி அவர் பலனை கொடுக்கிறார். இந்த ஜெயங்கொள்ளுகிறவருக்கு கிடைக்கும் பலன் இது. மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிமையின் பலன். இந்த மகிமையின் பலன் என்னன்னா 2ஆம் மரணத்தில் சேதப்படுவது இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்காயிடுவ. முதலாம் உயிர்த்தெழுதல் எப்போ நடக்க போகுது? முதல்ல ஏசப்பாவுடைய வருகையில் அவருடைய மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு பிற்பாடு அவர் ஏசப்பாவுடைய 7 வருஷம் அந்த உபத்திரவ காலம் முடிந்த உடனே அவருடைய பகிரங்க வருகையில் அவருடையவர்கள் அவரோடு எழுந்து இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சி பண்ண போகிறாங்க. இன்னும் 7 வருஷத்தில் சபை அவரோடு ஏசப்பாவோடு கூட இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த மகிமைக்கு நேராக முதலாம் உயிர்த்தெழுதலை வாக்குத்தத்தமாக உள்ளடக்கி வைத்து இந்த சிமிர்னா சபையின் தூதனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அல்ல ஒரு ஆமென் சொல்லாமா? இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோட 1000 வருஷம் அரசாட்சி செய்வார்கள். அல்லேலூயா சொல்லாமா? இப்போ இந்த சிமிர்னா சபையின் தூதனுக்கு உறுதிப்படுத்திட்டாரு. எவ்வளவு பேர் என்ன தூஷணம் பண்ணாலும் நீ கடைசி வரைக்கும் உண்மையாயிரு. தேவ ஜனங்களே, நீங்கள் இப்போ கொடுக்குற இந்த உபதேசத்தை பின்பற்றி நீங்கள் சரியாக வாங்க. நீங்கள் சரியாக வந்தீங்கன்னா நீ 2ஆம் மரணத்தில் சேதமடைவதில்லை. உன் பெருமையில் உன்னை பற்றி யாருன்னா பேசும்போது உனக்கு புஷ்ஷுன்னு கோபம் வருதுன்னா நீ மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறாய். இதோ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த பாதாளத்தின் வாசல் என்பதுதான் பெருமைக்காரங்க. இந்த பெருமைக்காரங்க தான் மரணம். இந்த பெருமைக்காரங்க தான் மரணம். பெருமைக்காரங்க அவங்களால பார்த்தீங்கன்னா சத்தமாக பேசுவாங்க, சத்தம் போட்டு பேசுவாங்க, அப்படியே தங்களுடைய அழகை பயங்கரமாக டெவலப் பண்ணுவாங்க. அப்புறமா எப்படி சொல்கிறது, உலகத்தோடு நல்லா தங்களை பயங்கரமாக பெருமை. இதுதான் முதல் மரணம். இப்போ துணியை போட்டுங்கிற அத்தனை பேருமே பெருமைக்காரங்க. தாழ்த்தணும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இந்த உபதேசத்தெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி அன்பும் அப்படி இரக்கம் நம்ம மேலே கிருபையாக இருக்குது. பிள்ளைங்களை எப்படி வளர்க்குற நீ? உன் பிள்ளை தேவ பிள்ளையாக வளங்க. அந்த பிள்ளைங்க தோல் மேலே சிலுவை வச்சு சகிக்க, பாடுகளை சகிக்க கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளோடு சேர்ந்து உபவாசம் பண்ணுங்க. வீட்டில் பிள்ளைகளோடு சேர்ந்து உபவாசத்தை நல்லா பயிற்சி எடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு உபத்திரவத்தை சொல்லி கொடுங்க. கிறிஸ்து பாடுபட்டார், அவருடைய சுபாவம். இந்த சிமிர்னா சபை இந்த இடத்துல எதை பூர்ணமாக பெற்றுக்கொண்டது என்றால் அந்த மனுஷகுமாரன் என்கின்ற அந்த மகிமையை அவர் நன்கு அறிந்திருந்தார்கள். அந்த பாடுபடுகிற அந்த சுபாவம் அவர்கள் இருந்தபடினாலே கர்த்தர் அவர்களுக்கு மாபெரும் வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் இந்த பூமியில் வந்து அரசாட்சி பண்ண போகிறேன். இப்போது இது 2026 இல்லையா? 7 வருஷம் அப்படியே கவுண்டிங் பண்ணால் வரும். 2033, 34 அந்த வருஷத்தில் ஏசப்பா பூமியில் வரப்போகிறார் இன்னும் சீக்கிரத்தில். அப்போது நீ என் கூட இருப்ப, நீ மகிமை அடைந்து நீ என்னோடு கூட இருப்ப. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் முதற் பலனாக நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அப்போ நீ மகிமை அடைந்து என்னோடு கூட மணவாட்டியாய் என் பக்கத்தில் இருப்ப. ஏனென்றால் நீ என்னை மணவாளன் ஏற்றுக்கொண்டபடியினாலே இந்த பூமியில் 1000 வருட அரசை செய்வ. நித்தியத்துக்கும் நீ தேவ ராஜ்யத்துக்குள்ள சீயோன் எருசலேம் என்ற மகிமைக்குள்ள நீ வீற்றிருப்பாய் என்று சொல்லி தேவன் இந்த சிமிர்னா சபைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அன்பானவர்களே, தேவனு இயேசு ராஜாவுக்காக உபத்திரவங்களை சகிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இதுதான் சிமிர்னா சபையினுடைய சுபாவம். எபேசு சபையுடைய சுபாவம் தேவ அன்பு. ஆமெனா? அவர் சபை தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் சபையை மையப்படுத்தி வைத்திருக்கிறார். சபைதான் தேவனுடைய மீட்பின் திட்டம். இந்த சபைதான் தேவனுடைய அன்பு என்பதை இந்த ஊழியக்காரன் உணராமல் இருந்தான். அதனால தான் அந்த ஊழியக்காரன் அப்படி சொன்னான். இந்த ஊழியக்காரங்கிட்ட ஒரு குறையும் பார்க்கல.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிமிர்னா சபையை போல நாமும் எப்படிப்பட்ட பாடுகளையும் சகிக்கிற அந்த சகிப்புத்தன்மை நமக்குள் இருக்குமே ஆனால், இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துகிற நற்கந்தமாய் இருப்போமே ஆனால், நாமும் முதலாவது உயிர்த்ததில் பங்கடைந்து இரண்டாம் மரணத்தில் சேதமடையாமல் இயேசு ராஜாவோடு கூட ஆளுகை செய்யலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு, அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அன்புக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, உம்முடைய பாடுகளுக்கு நாங்கள் பங்காளிகளாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.